நாம் பக்தர்களுக்கெல்லாம் பணிவான நமஸ்காரம். நித்யானந்த திரையோதசிக்கு வரப்போகிறது 10ஆம் தேதி. நாம் அதுக்கு முன்னாடி நித்யானந்தரை பற்றி தியானம் செய்வதற்காக இந்த வகுப்பு ஏற்பாடு செய்திருக்கேன். உற்சாகம் கொடுத்த பக்தர்களுக்கெல்லாம் நன்றி. இந்த ஒரு மணி நேரம் நாம் நித்யானந்த பிரபுவுடைய மகிமைகளை பற்றியும் அவருடைய லீலைகளை பற்றியும் அவருடைய தத்துவத்தை பற்றியும் சிறிது ஆராய்வோம். அதுக்கு முன்னாடி மங்களாச்சரணம் பிரார்த்தனைகள். ஓம் அஜ்ஞானதிமிராந்தஸ்ய ஞானாஞ்சனசலாக்கயா चक्षुरुन्मिलितं येन तस्मै श्रीगुरवे नमः. श्रीचैतन्यमनोभीष्टं स्थापितं येन भूतले स्वयं रूपकदा मह्यं ददाति स्वपदान्तिकं. वन्देऽहं श्रीगुरो श्रीयुतापदकमलं श्रीगुरून् वैष्णवांश्च श्रीरूपं साग्रजातं सहगणा रघुनाथान्वितं तं सजीवं साद्वैतं सावधूतं परिजना सहितं कृष्णचैतन्यदेवं श्रीराधा कृष्णपादान् सहगणा ललिता श्रीविशाखान्वितांश्च. नमो ओं विष्णुपादाय कृष्णपृष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्त स्वामिन्निति नामिने. नमस्ते सारस्वते देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्य देशतारिणे. हे कृष्णा करुणा सिंधो दीनबंधो जगत्पते गोपेश गोपिका कांत राधा कांत नमोस्तुते. तप्त कांचना गौरांगी राधे वृंदावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये. वाञ्छा कल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभ्य एव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः. जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्त वृंद. हरे कृष्णा 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 हरे 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 राम 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 हरे हरे. हरे कृष्णा 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 हरे 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 राम 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 हरे हरे. हरे कृष्णा 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 हरे 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 राम 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 हरे हरे. ஹரே கிருஷ்ணா. மீண்டும் பக்தர்களுக்கெல்லாம் பணிவான நமஸ்காரம். நித்யானந்த பிரபுவை பற்றி பேசுவதற்கு வாய்ப்பு கொடுத்தீர்கள். அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. எந்த அளவுக்கு நாம் பகவானை பற்றி மகிமைப்படுத்துவோமோ அதனால நமக்கு பயன் உண்டாகிறது. அது எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்னா, இப்போ ஒரு பெரிய பணக்காரரை போய் நாம் புகழ்ந்து பாடுவோம் அப்படின்னா, நம்ம தமிழ் இலக்கியத்தை எல்லாம் முந்தி படிச்சிருக்கோம்ல, சின்ன கிளாஸ்லாம் படிக்கும்போது ஒரு புலவர் ஒவ்வொரு அரசர்கிட்டையா போவார், இல்லை பெரிய பெரிய ஜமீன்தார்கிட்ட போவார். போய் அவரை புகழ்ந்து பாடுவார். புலவர் இல்லாதும் பொல்லாதும் பாடுவார். நீதான் இந்திரன், நீதான் சந்திரன், எல்லாமே புகழ்ந்து பாடுவார். பாடினோடனே அந்த ஜமீன்தாரோ சிற்றரசரோ பேரரசரோ யாரோ மகிழ்ச்சி அடைஞ்சிருவாங்க. அதுக்குன்னே ஒரு நேரம் ஒதுக்கிப்பாங்க சபையில், அரசருடைய சபையில். இந்த நேரத்துக்கு புலவர்கள்லாம் வரலாம். அந்த புலவர்கள்லாம் ஒவ்வொருத்தராக அரசரை பற்றி பாடுவாங்க. யார் ரொம்ப நல்லா பாடுறாங்களோ அவருக்கு பரிசு இன்னும் நிறைய கிடைக்கும். ஸோ ராஜாவை எப்படிலாம் புகழ்ந்து பாடலாம் அப்படின்னு பண்ணிட்டு வருவாங்க. ஆனால் அதெல்லாம் உண்மையான புகழ்ச்சி அல்ல. அந்த ராஜா அவங்களுக்கு என்ன கொடுப்பாரு? சில சமயம் அவங்களுக்கு காசு பணம் கொடுப்பாரு, சில சமயம் வீடு வாசல் கொடுப்பாரு, சில சமயம் ஒரு கிராமத்தையே அவங்களுக்கு எழுதி வச்சிருவாரு. மாதிரி பல விதங்கள் அவங்களுக்கு அனுகிரகம் பண்ணுவார். இது நமக்கு தெரியும். அப்போ பகவான் ஏன் நம்முடைய புகழ்ச்சி எதுக்கு தேவைப்படுகிறது அப்படின்னு ஒரு சந்தேகம். எதுக்கு நம்ம பகவானை புகழ்ந்து பாடணும்னு அவர் ஆசைப்படுறார்? அவரே சொல்றார் நம்மகிட்ட. பகவத்கீதையில என்ன சொல்றார்? மன்மனா பவமத் பக்தோ மத்யாஜி மாம் நமஸ்குரு. என்னையே மனசுல நினைச்சிட்டு என்னுடைய பக்தனாக மாறிவிடு. மத்யாஜி எனக்கு வழிபாடு செய். மாம் நமஸ்குரு எனக்கு நமஸ்காரம் பண்ணு. இப்படி எல்லாம் பகவான் பற்றி பேசும்போது அவர் என்ன சொல்றார் அப்படின்னாக்கா, என்னுடைய பக்தர்கள் எப்பொழுதுமே என்னை பற்றி பேசுவதிலும் பாடுவதிலும் மகிழ்ச்சி அடைகிறார்கள். அவங்க தான் என்னுடைய பக்தர்கள்.
இப்படியெல்லாம் பகவான் சொல்றார். அப்போ என்ன காரணத்திற்காக பகவான் தன்னை நாம் புகழ வேண்டும்னு ஆசைப்படுறார்? இந்த அரசர்கள், சிற்றரசர்கள், ஜமீன்தார்கள் மாதிரி அவர் இல்ல, அவருக்கு எதுக்காக இது தேவைப்படுகிறது சொல்லுங்க பார்க்கலாம். ஹரே கிருஷ்ணா. பக்தர்களுக்கு கேள்வி. பிரபுஜி, அதனால பக்தர்கள் தூய்மை அடைஞ்சு தன்கிட்ட வரணும் அப்படிங்கிறதுக்காக, தன்னை பத்தி தெரிஞ்சுக்கணும், புகழ தெரிஞ்சுக்கணும் மேலும் மேலும் அப்படிங்கிறதுக்காக பிரபு. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. வேற ஏதாவது கருத்துகள் இருக்கா? நம்ம கிட்ட இருக்கிற அந்த அனர்த்தங்கள் எல்லாம் போகும் பிரபு, நம்ம பகவானை பத்தி புகழ்ந்து பேச பேச. ஓகே, ஏன் அப்படிங்கறதான் கேள்வி. இப்போ ஜமீன்தாரை பத்தி புகழ்ந்து பாடினா ஜமீன்தார் சந்தோஷப்படுறாரு, பரிசுகள் கொடுக்குறாரு, நமக்கு புரியுது. ஜமீன்தார்கள் முக்குணங்களின் தாக்கத்துல இருக்கார் இல்லையா? ரஜோகுணம், தமோகுணம், சத்துவகுணம், ஏதோ ஒரு குணத்துடைய தாக்குதல்ல இருக்கார். அப்போ நாம் அவரை புகழ்ந்து பாடினாக்க அவர் பரிசு கொடுப்பது இயல்பு. நம்ம ஒருத்தர் திட்டினா என்ன பண்ணுவோம்? அடிச்சு வரட்டும். நம்ம ஒருத்தர் புகழ்ந்தா என்ன பண்ணுவோம்? அவருக்கு நமக்கு வேண்டியதெல்லாம் கொடுப்போம். அப்படியா பகவான்? அதுதான் கேள்வி. இல்லைங்க பிரபு, அப்படி இல்ல. அப்ப என்ன? அவருக்கு யாரோட புகழ்ச்சியும் தேவையில்லை பிரபு. சரி, அப்போ தன்னுடைய ഭഗവാന്റെ അംശം, ഭഗവാനുടെ പരമപുരുഷ ഭഗവാനോட അംശം. അപ്പം நம்ம பகவானே தான் புகழ்ந்து பாடணும். நாம் பட் அதனால நமக்கு ஏன் நல்ல விளைவுகள் கிடைக்கிறது அப்படின்னு பார்ப்போம். ஆனால் உங்க விடைகள் எல்லாமே கரெக்ட் தான். அதுல எந்த மறுப்பும் கிடையாது. பகவான் நாம பிரபு ஒரே நிமிஷம் மன்னிக்கணும். யூடியூப்ல வரும் பிரபு, இது யூடியூப்ல வருமா பிரபு? யூடியூப்ல வருமா? நன்றி பிரபு. இது பகவானுடைய காரணமற்ற கருணை அப்படின்னு நாம சொல்றோம். அதாவது என்ன அப்படின்னா, பகவான் தூய்மையானவர். தூய்மைங்கிறதுக்கு என்ன அர்த்தம் சொல்லலாம் சொல்லுங்க. தூய்மை அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன பொருள்? ஆன்மீக பாஷையில தூய்மை அப்படின்னா என்ன அர்த்தம்? பரிசுத்தமான. அதுக்கு என்ன அர்த்தம்? புரியுற மாதிரி சொல்லுவோம். அந்த முக்குணங்களுக்கு சுத்த சத்துவத்துல இருக்கார். சூப்பர், கரெக்டா சொல்றீங்க. அந்த சத்துவம் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி சுத்த அப்படின்னு சேர்க்கிறோம் இல்லையா? அப்படின்னா தமோகுணம் தாழ்ந்தது, ரஜோகுணம் அதுக்கு கொஞ்சம் மேல, சத்துவகுணம் அதுக்கும் மேல. ஆனா மூணுமே சுத்தம் கிடையாது. சுத்த சத்துவங்கிறது இந்த முக்குணங்களுக்கு அப்பாலே இருக்கு. அப்ப பகவான் அந்த சுத்த சத்துவல இருக்கார். இந்த சுத்த சத்துவத்துடைய தன்மை என்ன அப்படின்னாக்கா, அதை நீங்க எந்த அளவுக்கு தியானிக்கிறீங்களோ அந்த சுத்தம் உங்களுக்கு உண்டாகும். நம்மகிட்ட இப்ப களங்கம் அதிகம் இருக்கு. ஏன் அப்படின்னா, பௌதிக பொருட்கள் மேல நம்ம நாட்டம் இருக்கு. பௌதிக பொருட்களை அனுபவிக்க வேண்டும், பௌதிக சுகங்களை அனுபவிக்க வேண்டும், என்னுடைய பௌதிக புலன்களை பயன்படுத்த வேண்டும், இந்த மாதிரி விஷயத்துக்கு, தாழ்ந்த விஷயங்களுக்கு. அப்போ நாம இன்னும் கட்டுண்டு போகிறோம். ஆனா சுத்த சத்துவத்துடைய தன்மை, யார் அதை தியானிக்கிறார்களோ அவங்களுக்கு அந்த சுத்த சத்துவம் அப்படியே பரவிடும் நம்ம உடம்புல. எந்த அளவுக்கு சுத்த சத்துவத்தில் நம் மனத்தை லயிக்க செய்கிறோமோ அந்த அளவுக்கு அந்த சுத்தம் நம்மிடம் பரவுகிறது. இதைத்தான் பகவான் ஆசைப்படுறார். கரெக்டா மாதாஜி முதல்ல ஒரு மாதாஜி சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? நாமெல்லாம் அவருடைய அம்சம்தான், நாம எல்லாம் அவருடைய பாகங்கள் தான் எல்லாமே. லிட்டில் ஸ்பார்க்ஸ் ஆஃப் த டிவைன். அவர் பெரிய அக்னி அப்படின்னா அதுல இருக்கிற சின்ன சின்ன பொறிகள் நாம. அப்போ இந்த பொறிகள் என்ன பண்றது? பௌதிகத்துல விழுந்துருது. கிருஷ்ணா பூலியா ஜீவா போகவாஞ்சா கரே நிகட்டியா மாயாதாரே ஜபட்டியாதார். இவர் கிருஷ்ணதாஸ் கவிராஜ் கோஸ்வாமி சொல்வார். என்ன அப்படின்னா, கிருஷ்ணா பூலியா ஜீவா, ஒரு ஜீவாத்மா கிருஷ்ணரை மறந்து போனார். பூலியானா மறந்து போனார். கிருஷ்ணா பூலியா ஜீவா என்ன ஆகும்? கிருஷ்ணரை மறந்த உடனே ஜீவாத்மா என்ன பண்ணும் சொல்லுங்க பார்க்கலாம்? பௌதிகத்துல விழுந்துருவாங்க பிரபு. மாயைய சேவிச்சிருவாங்க பிரபு. அதான் போக வாஞ்சா கரே, போக வாஞ்சா கரே. கிருஷ்ணா பூலியா ஜீவா போக வாஞ்சா கரே அப்படின்னா, கிருஷ்ணரை மறந்த ஜீவாத்மா, கிருஷ்ண பூலியா ஜீவா போக வாஞ்சா கரே. வாஞ்சா அப்படின்னா இஷ்டம். போக புலனின்பத்திற்கு இஷ்டப்பட ஆரம்பிக்கிறார்கள். அப்போ ஏன் அப்படின்னு கேட்டா, கிருஷ்ணரை நினைவில் கொள்ளும் வரைக்கும் நமக்கு பௌதிக ஆசைகளே கிடையாது. அவர் முழுமையான ஆனந்தத்தை தருகிறார். பகவான் சச்சித்தானந்த வடிவம். அப்போ அவர்ல மூழ்கி இருக்கக்கூடிய நித்திய சித்த ஆத்மாக்கள் பௌதிக ஆசையே வராது. பௌதிகம்னா என்னன்னு தெரியாது. அவங்க முழுக்க முழுக்க கிருஷ்ண பிரேமையில் ஊறி இருக்கிறார்கள். ஆனா கிருஷ்ணர் மறந்து போன ஜீவாத்மா உடனடியா, ஐயோ எங்க கிருஷ்ணர், எங்க கிருஷ்ணர். ஆனா கிருஷ்ணர் தான் மறந்து போயாச்சு. அப்போது என்ன பண்ணும்? இந்த புலன் முயற்சிகள்ல இன்பத்தை தேடும். கிருஷ்ணர்கிட்ட கிடைத்த இன்பம் அதுக்கு வேணும். கிருஷ்ணர் கிட்ட எனக்கு இன்பம் இருந்தது, அது எனக்கு வேணும். ஆனா கிருஷ்ணர் நான் மறந்து போயிட்டேன். ஆனா இந்த இன்பத்துடைய ஞாபகம் இருக்கு. அந்த இன்பம் எங்கே, இன்பம் எங்கே?
அது கிருஷ்ணரிடம் கிடைச்சது, அது மறந்து போச்சு. கிருஷ்ணன் மறந்து போயிட்டார். ஆனா அந்த இன்பம், அந்த தாகம்னு சொல்லுவோம் இல்லையா, தண்ணி இல்லாம தாகம் மட்டும் இருக்கு. தண்ணி இருக்கிற வரைக்கும் தாகம் இல்லை. ஆனா தண்ணி இல்லைங்கும் போது தாகம் வருது. எங்க 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 அந்த ஆனந்தம் அப்படி தேடும்போது என்ன ஆயிடுது, போகவாஞ்சாக்கரை. அப்போ ஜீவாத்மா முன்னாடி பகவான் இல்லை, ஜட புலன்கள் மட்டும் இருக்கு, ஜட புலன் நுகர்ச்சி பொருட்கள் மட்டும் இருக்கு. அப்போ ஜீவாத்மா ஜடத்தின் பக்கம் திரும்புறது. போகவாஞ்சாக்கரை. எப்போ அந்த ஆசை வந்ததோ ஜீவாத்மாவுக்கு, நல்லா கவனிங்க, எப்போ அந்த ஜீவாத்மாவுக்கு அந்த புலன் நுகர்ச்சி மேல ஆசை வந்ததோ அப்போ என்னாகும், நிக்கட்டியா மாயாதாரே ஜப்பட்டியாதார். பக்கத்திலேயே இருக்காங்க யாரு, மாயாதேவி, மகாமாயாதேவி. உடனடியாக அந்த ஜீவாத்மாவை பிடிச்சி போட்டுறாங்க. ஏன், இந்த ஜீவாத்மாவுக்கு போகவாஞ்சா இருக்கு இல்லையா. போகம்னா என்ன அர்த்தம், நான் அனுபவிப்பது இல்லையா. போகம் யாருக்கு கொடுக்கணும், கிருஷ்ணருக்கு கொடுக்கணும். கிருஷ்ணருக்கு நாம் இன்பத்தை கொடுக்க வேண்டும், கிருஷ்ணன் மூலமா நாம் இன்பத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் இல்லையா. நம்ம போகத்தை அவருக்கு அர்ப்பணம் பண்றோம், பிரசாதத்தை நாம் ஏற்றுக்கொள்கிறோம். பிரசாதம்னா கருணை. பகவானுக்கு சேவைகள் செய்த பேர் பகவானுக்கு போகத்தை அர்ப்பணிக்கிறோம், அவர்கிட்ட இருந்து நாம் பிரசாதங்களை ஏற்றுக்கொள்கிறோம். ஆனா நம்ம இப்ப கிருஷ்ணரை ஒதுக்கிட்டோம். இப்ப என்னாச்சு, போகம் எனக்கு, நான் மத்தியில வந்துடுவேன். அதுக்கு தான் பகவான் என்ன சொல்ற, பௌக்தாரம் யஜ்ஞ தபசாம் சர்வலோக மகேஸ்வரம் சுகிருதம் சர்வபூதானாம் தியாத்வா மாம் சாந்தி வச்சு. இந்த போகம் நான் தான் அனுபவிப்பேன். போக்தா அப்படின்னா போகத்தை அனுபவிப்போன், போக்தா அது நான் தான் அப்படிங்கிறார் பகவான். இதை மறந்த உடனேயே நாம் போக்தா ஆகிறேன், எனக்கு இன்பம் வேண்டும், எனக்கு சந்தோஷம் வேண்டும். நம்மகிட்ட ஆனால் என்ன இருக்கு, நம்ம ஆன்மீக தளத்தில் இல்லை, இப்போ உடனே பௌதிக தளத்தில் விழுந்துடும். ஸோ இந்த கஷ்டங்களின் காரணமாக தான் நம்ம இருக்கோம். அப்போ பகவான் சுத்த சத்துவத்தில் இருக்கார், அவர் விழறதே இல்லை. அதனால அவருக்கு ஒரு பேர் இருக்கு. என்ன பேரு, பகவான் இந்த பௌதிகத்தில் விழுவதில்லை, அதனால அவருக்கு ஒரு பேர் இருக்கு. என்ன பேர், நிர்குணவா பிரபு? நிர்குணம். கரெக்ட். அச்சுதா. அச்சுதா, கரெக்ட். அச்சுதா இது ஒரு எதிர்மறை பதம். சுதா அப்படின்னா விழுந்தவர், விழக்கூடியவர். அச்சுதா விழாதவர், என்றைக்கும் இந்த புலன் நுகர்ச்சிக்குள்ள இந்த முக்குணங்களுக்குள்ள விழாதவர், மகாமாயைக்குள் மாட்டாதவர், அது பகவான். அதனால அவர் அச்சுதா. நாம எல்லாம் சூத்தா இந்த விதமா நாம 15வது அத்தியாயத்துல பார்க்கிறோம். அதனாலதான் அவரை புருஷ உத்தமர் அப்படின்னு சொல்றோம். ஏன் புருஷ உத்தமர்னு சொல்றோம், நாம எல்லோருமே நம்மை புருஷர்களாக கருதி கொண்டிருக்கோம். இதில் ஆண் பெண் வித்தியாசம் கிடையாது. நம்ம ஆண்லாம் புருஷர், பெண்ணெல்லாம் பிரகிருதி, அது கிடையாது. இந்த ஜீவாத்மாக்கள் எல்லாமே பிரகிருதி தான். ஆனால் நாம் நம்மை புருஷர்களாக நினைத்து கொண்டிருக்கிறோம். என்ன வேற்றுமை, புருஷர் அப்படின்னா தன்னை அனுபவிப்பாளர் அப்படின்னு நினைச்சுக்கிறோம். அப்போ நாம் எல்லாருமே புருஷர்கள் ஆயிட்டோம். உண்மையில புருஷர் அல்ல, நாம் எல்லாம் பகவானுடைய சக்தி தான், பிரகிருதி தான். ஆனால் நம்மை புருஷர்களாக கருதி கொள்கிறோம். அப்போ இந்த புருஷர்களுக்கெல்லாம் உத்தமமானவர் யார், உத்தம புருஷர், புருஷ உத்தமர், அதுவும் பகவான் தான். அதுக்காக புருஷோத்தம யோகா 15வது புருஷோத்தம யோகா. அனுபவிப்பாளர்களுக்குள் சிறந்தவர் யார், இந்த அனுபவிப்பினால் பாதிப்பு அடையாதவர், இந்த அனுபவிப்பினால் மகாமாயால் கட்டுப்படாதவர் யார் அப்படிங்கும்போது அவர் புருஷோத்தமர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ பகவானை புகழ்வது எதுக்காக அப்படின்னா நம்முடைய நன்மைக்காக. சுத்த சத்துவத்தில் எந்த அளவுக்கு நாம் நிலை பெறுவோமோ அந்த அளவு பௌதிக தாக்குதல் நம்மகிட்ட படாது. யார் முழுக்க பகவான் பக்கம் திரும்பினாரோ அவருக்கு பௌதிகத்தின் தாக்கம் இல்லை. இது பகவானுக்கு தெரியும். நம்ம எல்லோருக்கும் அப்பா அவர் தான். அதனால என்ன சொல்றார், அப்பா என் பக்கம் வா, என் பக்கம் வா, என் பக்கம் வா, என்கிட்ட வா, என்னையே எப்போ நினைச்சுக்கோ, என்ன மறந்து போயிடாத, எனக்கு நீ எல்லா சேவைகளையும் பண்ணு, உனக்கு நான் ஏராளமா சேவைகள் கொடுக்குறேன், நீ சேவை பண்ணு, என்கிட்ட நெருங்கி வா, என் மேல அன்பை வளர்த்துக்கோ, பிரேமையை வளர்த்துக்கோ. எதுக்காக, குழந்தைய பார்த்து அப்பா கவலைப்படுறாரு, ஐயோ என்னை விட்டா போய் கஷ்டப்படுமே, பூலோகத்துல போய் தேவையில்லாத விஷயங்களை போய் மாட்டிக்குமே, திரும்பி வர முடியாம 84 லட்சம் ஜீவராசிகளை சுத்தி சுத்தி வருமே, என்னோட குழந்தை அப்படி கஷ்டப்படக்கூடாது, எங்கிட்ட வரணும். அந்த கருணையினால் ஆத்தங்கம் சொல்லுவோம் இல்லையா, ஐயோ என் குழந்தை என்னை விட்டு போயிட்டா கஷ்டப்படுமே, அந்த ஆத்தங்கத்தினால பகவான் என்ன சொல்றார், என்கிட்ட வா, என்ன தியானம் பண்ணு, என்னைய நினைச்சுக்கோ அப்படின்னு சொல்றார். ஆக பகவானை மகிமைப்படுத்துவது நம்முடைய நன்மைக்காக. இதை எப்படி சொல்லுவார் பிரகலாத மகாராஜர், கண்ணாடியில என்னுடைய உருவம் தெரியுது, என்னுடைய உருவத்துல நான் ஒரு திலகம் போட்டேன்னா கண்ணாடியில திலகம் தானா வந்துடும். 100 கண்ணாடி என்ன சுத்திலும் இருக்கு, நான் நடுவில் இருக்கேன், 100 கண்ணாடிகள் என்னுடைய பிரதிபலிப்பு இருக்கு. ஆனா இந்த உண்மையான உருவத்துக்கு ஒரு நெத்தியில பொட்டு வச்சா அந்த எல்லா இமேஜஸ்க்கும் அது வந்துடும். அதே போல பகவான் தான் உண்மையான வடிவம், நாமெல்லாம் அவருடைய நிழல்கள், பிரதிபலிப்பு. அப்போ அவருக்கு நாம் மகிமைப்படுத்தும் போது நமக்கு அது சேர்கிறது. அதுதான் என்ன சொல்றார், பகவானே உன்னை நான் மகிமைப்படுத்துவது எதுக்காக, எனக்காக. உனக்கு மாலை போட்டா அது எனக்கு போட்டுக்கிற மாதிரி, எனக்கே நான் போட்டுக்க முடியாது, நான் ஒரு பிரதிபிம்பம், உனக்கு போட்டா அது எனக்கு வந்துடும் ஆட்டோமேட்டிக்கா அப்படின்னு சொல்லி பிரகலாத் மகாராஜ் சொல்றார். ஸோ அந்த விதமாக இந்த நித்யானந்த திரையோதசியில பரமபுருஷ பகவானை பற்றி சிறிது நாம் தியானிக்கலாம். நித்யானந்தர் யார் அப்படிங்கிறது
நீங்க சைத்தன்ய சரிதாமிர்தம் ஆதிலீலையில எடுத்தோமானால் ரொம்ப ஒரு அத்தியாயமே நித்யானந்த பிரபு பற்றி கூறப்பட்டிருக்கிறது. குறைந்தபட்சம் சிறிதளவு தத்துவங்களையாவது நாம பார்க்கலாம். நித்யானந்தர்னா யார் அப்படின்னு புரிஞ்சுக்கிறதுக்காக. நித்யானந்தர் யார் அப்படின்னு கேட்டா பரமபுருஷ பகவான். அவ்வளவுதான், பரமபுருஷ பகவான். நித்யானந்த பிரபுக்கு மேல யாராவது இருக்காங்களா அப்படின்னு கேட்டா இல்லை. அதான் அவருக்கு மேல யாரும் இல்லை. பஞ்சதத்துவாத்மகம் கிருஷ்ணம் பக்தரூப ஸ்வரூபகம் பக்த அவதாரம் பக்தாக்கியம் நமாமி பக்த சக்திகம். இந்த 5 விஷயங்கள் இதில் சொல்லியிருக்க. பஞ்ச தத்துவங்கள் யாரு? பக்த ரூப, பக்த ஸ்வரூப, பக்த அவதார, பக்த ஆக்கிய, பக்த சக்தி. இப்படி 5 விதமா பஞ்ச தத்துவங்கள் சொல்றாங்க. முதல்ல பக்த ரூபம் யாரு? கிருஷ்ணர், சைத்தன்ய மகாபிரபு. பக்த ரூபம் சைத்தன்ய மகாபிரபு. அப்புறம் பக்த ஸ்வரூபம் அப்படின்னு என்ன அர்த்தம்? தானே இரண்டாகிறார். ஒரிஜினல் ஃபார்ம் கிருஷ்ணர், அவரே தன்னை இரண்டாக்கி கொள்கிறார். என்ன வித்தியாசம்? சைத்தன்ய மகாபிரபு நித்யானந்த பிரபு வித்தியாசமே கிடையாது. 2 பேரும் பொன்னிறம் கொண்டவர்கள். கிருஷ்ண பலராமர் பார்த்தா கூட ஒருத்தர் கருமையா இருக்கார், ஒருத்தர் வெண்மேகம் போல இருக்கார், ஒருத்தர் கருமேகம் போல இருக்கார். ஆனா இங்க 2 பேரும் பொன்னிறம் கொண்டவர்கள், 2 பேரும் ஆஜானுபாகுவான சரீரம் கொண்டவர்கள், 2 பேரும் தாமரை கண்களை கொண்டவர்கள், 2 பேரோட அலங்காரங்களும் ஒரே மாதிரி இருக்கு. ஒரே இது பீதாம்பரம் அவரு, இவரு நீல வஸ்திரம் நித்யானந்த பிரபு. ஆனா அப்புறம் என்ன ஆயிடுச்சு? சைத்தன்ய மகாபிரபுடைய பீதாம்பரம் மாறி போச்சு. எப்போ? 24 வயசு ஆகும்போது என்ன ஆகிப்போச்சு? காவி வஸ்திரம் ஆகிப்போச்சு, சன்னியாசி ஆயிட்டார். ஆனா நித்யானந்த பிரபு முதல்ல இருந்தே அவரு அவதூத்தரா இருக்கார். அவதூத்தர் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த வர்ணாசிரமத்துல 4 இருக்கு இல்லையா? பிரம்மச்சாரி, கிரகஸ்தன், வானப்பிரஸ்தன், சன்னியாசி. இது வர்ணாசிரமத்துக்கு உட்பட்டது. இதை கடந்தவர், வர்ணாசிரமங்களை கடந்தவர், அவருக்கு பேரு அவதூத்தர் அப்படின்னு பேர். அவதூத்தர் இதையெல்லாம் கடந்த நிலையில இருக்கார். ஆனா என்ன பண்ணிட்டார் சைத்தன்ய மகாபிரபு? திடீர்னு ஒரு நாளைக்கு ஜெகநாத் புரி அவரை கூப்பிட்டு, நீ போய் கிரகஸ்தன் ஆகணும், போய் கல்யாணம் பண்ணிக்கோ. சன்னியாசியையும் கடந்த அவதூத நிலையில இருக்கார் அவரு. சைத்தன்ய மகாபிரபு கூட 12 வயசு பெரியவர். அவர்கிட்ட நீ போய் வங்காளத்துல போய் நீ பக்தியை நீ பரப்பணும், நீ போய் கல்யாணம் பண்ணிக்கோ. நீங்க எல்லாம் வருஷம்லாம் வரக்கூடாது. முதல்ல வருஷம் வருவார் இல்லையா? இந்த கரெக்டா அந்த சாத்துர் மாசத்தின் போது எல்லா பக்தர்களும் நவத்வீபத்திலிருந்து ஜெகநாத் புரிக்கு வருவாங்க. ஆனா என்ன சொல்லிட்டார்? நீ வர வேண்டாம், நீ அங்கேயே இருந்து அங்க நவத்வீபத்தையும் வங்காளத்தில் இருக்கிற மக்களையும், கௌடிய தேசத்துல இருக்கக்கூடிய மக்களை நீ காப்பாற்ற வேண்டும், பக்திவாதத்தில் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்றார். அதுக்கும் தயாரா இருக்கார், அவதூதரா இருக்கார். திடீர்னு நீ கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னா எப்படி இருக்கும்? கல்யாணத்துல அவருக்கு ஆசையே கிடையாது, முழுக்க முழுக்க சுதந்திரமா இருக்கார். ஆனா அவரை போய் நீ கல்யாணம் பண்ணிக்கோ. இவர் என்ன பண்ணிட்டார்? இவர் திருமணமாகி மனைவியை விட்டுட்டு சன்னியாசம் வாங்கியிருக்கார். ஆனா நித்யானந்த பிரபுட்ட என்ன சொல்றார்? நீ இப்போ கல்யாணம் பண்ணிக்கோ, குடும்ப வாழ்க்கையை ஆரம்பி, தயாரா இருக்கார். நித்யானந்த பிரபுட்ட நம்ம என்ன பார்க்கிறோம் அப்படின்னா, முழுமையான சரணாகதினா என்ன அப்படிங்கிறத பார்க்கிறோம். இத்தனைக்கு நித்யானந்த பிரபு யாரு? அதே பரமபுருஷ பகவான் தான். சைத்தன்ய மகாபிரபுவே தான் நித்யானந்த பிரபு தான் பக்த ரூப ஸ்வரூபகம். அவரே தன்னை இரண்டாக்கி கொள்கிறார். அப்ப எதுக்காக ரெண்டாக்குறார் அவரு? தன்னைத்தானே எதற்காக அவர் இரண்டாக ஆக்கி கொள்கிறார்? யாராவது சொல்லலாமா? ஹரே கிருஷ்ணா. சேவக பகவான், சேவிக்கும் பகவான். இன்னும் கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க பார்க்கலாம். கரெக்ட் கரெக்ட். அதாவது பகவானுக்கு சேவை செய்யறதுக்காகவே அவர் தன்னை. அதாவது ஜீவாத்மாக்கள், நம்ம எண்ணற்ற ஜீவாத்மாக்கள் இருக்கோம், பகவான் இருக்கார். அந்த ஒரு பகவான் இந்த ஜீவாத்மாக்கள் எல்லோருக்கும் ஆனந்தத்தை வழங்குகிறார். அந்த ஒரு பகவானுடைய பேர் என்னன்னா ஆத்மாராமர். ஆத்மாராமர் அப்படின்னா தன்னில் சுகத்தை அனுபவிப்பவர். அவருக்கு யாருமே வேண்டாம், தனக்குள்ளேயே எல்லா ஆனந்தங்களும் இருக்கு. அப்ப ராதாராணி வேண்டாம் அவருக்கு? ராதாராணி வச்சுதான் அவர் சுகத்தை அனுபவிக்கிறார் அப்படின்னா, ராதாராணி அவருடைய அந்தரங்க சக்தி தான். அவரே தன்னுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஆனந்த சக்தி, ஹ்லாதினி சக்தியை வெளியில கொண்டு வரார். அது ராதாராணி. அப்ப அது அவருடைய குறைபாடு அல்ல. ராதாராணி பின்னாடியே போறாரே பகவான் அப்படின்னா, அது அவரோட தன்னோடு தானே செய்யக்கூடிய லீலை தான். அவர் நினைச்சா ஆத்மாராமர் தனக்குள் ஆனந்தத்தை அனுபவிப்பவர், இல்ல ராதாராணியோட கோபியர்களோட தன்னை விரிவங்கம் செய்து கொண்டு அனுபவிக்கிறார்னா ரெண்டுமே ஆத்மாராமர் தான். ராதாராணியோடைய சுகத்தை அனுபவிக்கிறார் அப்படின்னா அது ஆத்மாராமர்ங்கிற வார்த்தைக்கு குந்தகம் வராது, அதுவும் ஆத்மாராமர் தான். ஏன் அப்படின்னு கேட்டா அவருடைய ஓன் சக்தி தான் அந்த ராதாராணி.
எல்லா விதங்களிலும் பகவானுடைய ஆசைகளை அவள் பூர்த்தி செய்திருக்கிறாள். முழுமையாக பகவானுக்கு தன்னை வழங்குகிறாள். பகவானுக்கு என்னெல்லாம் தேவைகளோ அது எல்லாத்தையும் அறிந்து உடனடியாக சாதிக்கிறாள். அதனால பகவான் ராதாராணியை விட்டு எங்கேயுமே திரும்புவதில்லை. மதன் மோகன் பகவான், ஆனா ராதாராணி மதன் மோகன மோகினி. ஸோ அந்த விதமாக இருக்கக்கூடிய அந்த பகவான் தன்னை இரண்டாக நித்யானந்த பிரபுவாக விரித்து கொள்ள காரணம் என்ன? முதல்ல பார்த்தீங்கன்னா கிருஷ்ணர் பலராமராக விரிவங்கமாகிறார். கிருஷ்ணர் இருக்கார், பலராமராக விரிவங்கமாகிறார். ரெண்டும் ஒருத்தர் தான், ஒரே பகவான். 100க்கு 100 100% அவங்க சேர்ந்தான். உடையில வித்தியாசம்தான், பீதாம்பரம் நீலாம்பரம் அந்த வித்தியாசம்தான். உடல் வர்ணத்துல வித்தியாசம், கருப்பு வெள்ளை அப்படிங்கிறது, வேற வித்தியாசங்கள் கிடையாது, ஒரே நபர். ஆனால் இப்ப வர முக்கியமான பாயிண்ட் என்ன? பாவம். பாவத்துல வேற்றுமை வருது. என்ன வேற்றுமை வருது? பலராமர் பரமபுருஷ பகவான் கிருஷ்ணருடைய சேவகனாக தன்னை கருதி கொள்கிறார். அந்த பாவத்திலிருந்து அவர் நகரவே மாட்டார். நித்தியமா தன்னை பகவானுடைய சேவகன், சேஷன், பகவானுடைய சேஷன் அப்படிதான் தன்னை வச்சுப்பார். அப்போ அவருடைய தன்மை என்ன அப்படின்னு கேட்டா, நாம எல்லோருமே சேஷர்கள் தான் பகவானுக்கு. ஆனா இந்த சேஷர்களை எல்லாம் பகவானோட சேர்த்து வைக்கிற பணியை அவர் செய்கிறார். நாம நேரா பகவான்கிட்ட போக முடியாது. யார் மூலமா போனோம்? குரு மூலமா தான் போகணும். அந்த குரு யார்? பகவானுடைய சேஷன். அப்போ குரு அப்படின்னா என்ன அப்படின்னா, நம்ம குரு அஷ்டகத்துல நாம பாடுறோம் இல்லையா? குரு அஷ்டகத்துல என்ன பாடுறோம்? 2வது ஸ்லோகம் என்ன வரும்? மகா பிரபு கீர்த்தன என்ன சொல்லு? அப்போ குரு என்ன பண்றார்? எப்பவும் பகவான் பக்தியிலேயே ஆழ்ந்திருக்கார், மகாபிரபுடைய கீர்த்தனத்துல ஆழ்ந்திருக்கார். அதனால ரோமாஞ்சனம் அவருக்கு, அஷ்ட சாத்விக பாவங்கள் அவர் உடல்ல உண்டாருது. கண்ணிலிருந்து கண்ணீர் வழியிறது, குரல் தழுதழுக்கிறது, உடம்புல ரோமங்கள் குத்திட்டு நிற்கின்றன, வேர்வை வழிகிறது, தன்னை மறந்து போகிறார், நடனமாட ஆரம்பிக்கிறார். இப்படி சாத்விக பாவங்கள் எல்லாமே அவர்கிட்ட உண்டாருது. அப்போ அந்த அந்த தன்மையை நமக்கு அவர் வழங்குகிறார். அப்போ பகவான்கிட்ட முழுமையான பக்தி குருகிட்ட இருக்கு. அந்த பக்தியை நமக்கு அப்படியே வழங்குகிறார். இதுதான் பரம்பரை வழிமுறை. பலராமர் தான் முதல் குரு. அந்த பலராமர் தான் நித்யானந்த பிரபு. அந்த கிருஷ்ணர் தான் சைத்தன்ய மகாபிரபு. ஸோ அதே கிருஷ்ண பலராமர்கள் சைத்தன்ய மகாபிரபுவாக நித்யானந்த பிரபுவாக வருகிறார்கள். அப்போ நித்யானந்த பிரபு யாருன்னு கேட்டா ஆதி குரு. அதுதான் குரு. அப்படின்னா யார்? பகவானுக்கு முழுமையாக தன்னை அர்ப்பணித்தவர், பகவானுடைய சேவகர். பகவானே தான், அதே பகவான், ஆனா பகவானுடைய சேவகராக இருக்கிறார். அப்படி சேவகராக இருந்து நம்மை எல்லாம் பகவானுடைய சேவையில் ஈடுபடுத்துகிறார். இதுதான் பலராமர் நித்யானந்த பிரபு 2 பேரும் ஒருத்தர் தான். அதே பலராமர் தான் நித்யானந்த பிரபுவாக வருகிறார். அதே பகவான் கிருஷ்ணர் தான் சைத்தன்ய மகாபிரபுவாக வருகிறார். சைத்தன்ய மகாபிரபுவா வர்றதுக்கு அவருக்கு என்ன காரணம் இருக்கு அப்படின்னா, சைத்தன்ய மகாபிரபுக்கு என்ன காரணம் சொல்றோம்? ராதாராணி சைத்தன்ய மகாபிரபு கிருஷ்ணர் அனுபவிக்கக்கூடிய ஆனந்தத்தை போல பல கோடி மடங்கு ஆனந்தத்தை அனுபவிக்கிறார். கிருஷ்ணர் ராதாராணி மேல எவ்வளவு அன்பு வச்சிருக்காரோ அதை போல பல கோடி மடங்கு அன்பை அவர் கிருஷ்ணர் மேல வைத்திருக்கிறார். கிருஷ்ணர் தன்னை தானே அனுபவிப்பதை விட பல கோடி மடங்கு அதிகமாக கிருஷ்ணருடைய இனிமையை ராதாராணி அனுபவிக்கிறார். கிருஷ்ணர் மேல அன்பு, கிருஷ்ணனுடைய இனிமையை அவர் அனுபவிக்கிறார். கிருஷ்ணன் மேல் அளவு கடந்த காதலை கொண்டிருக்கிறார். இதையெல்லாம் அனுபவிக்கணும் அப்படின்னு கிருஷ்ணருக்கு ஆவல் உண்டாய். ராதாராணி அனுபவிக்கிறது என்னை விட பல கோடி மடங்கு இருக்கே, அப்ப நான் அதை அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்லும்போது அவர் சைத்தன்ய மகாபிரபுவாக தோன்றுகிறார். ஸோ சைத்தன்ய மகாபிரபுங்கிறது என்ன? ராதாராணியுடைய பாவத்தை ஏற்றுக்கொண்டு வருகிறார். ராதாராணியுடைய நிறத்தை ஏற்றுக்கொண்டு வருகிறார். உருக்கிய பொன்னிறத்தை கொண்டவர் ராதாராணி. குங்குமாக்த காஞ்சனாப்ஜ கர்வஹாரி கௌரவா. குங்குமப்பூவையும் தங்கத்தையும் உருக்கின தங்கத்தையும் கலந்து எடுத்த ஒரு நிறத்தை தோற்கடிக்கக்கூடியவள் ராதாராணி. அந்த மாதிரி வர்ணத்தோடு சைத்தன்ய மகாபிரபு வருது. பாவம் அதே ராதாராணியுடைய பாவம்.
கிருஷ்ணர் எங்கே, கிருஷ்ணர் எங்கே, கிருஷ்ணர் எங்கே, கிருஷ்ணருக்கு சேவை செய்யணும் அப்படிங்கிற பாவத்தோட வரும். அதனாலதான் கிருஷ்ணரை விட சைத்தன்ய மகாபிரபு மகாவதான்யா அப்படிங்கிறோம், மிகப்பெரிய வள்ளல். கிருஷ்ணரை விட பெரிய வள்ளல் அப்படிங்கிறோம் சைத்தன்ய மகாபிரபு. அது போல சைத்தன்ய மகாபிரபு விட பெரிய வள்ளல் நித்யானந்த பிரபு. என்ன தகுதியினே பார்க்கிறதே இல்லை. நித்யானந்த பிரபு பத்தி சொல்லும்போது உன்மாதமாவே இருப்பார். அதாவது ஒரு பித்து பிடித்த நிலையிலே இருப்பார். இப்போ பகவானை நினைச்சுண்டு அதுல வர ஆனந்தத்தினால் அவர் பித்து பிடித்தவராகிறார். எப்படி ரொம்ப தண்ணி போட்டவங்க தள்ளாடுவாங்க இல்லையா, அப்படி தள்ளாடிண்டே இருப்பார் நித்யானந்த. எதனால? கிருஷ்ண பிரேமைங்கிற போதை. கிருஷ்ண பிரேமைங்கிறது ஒரு மிகப்பெரிய போதை. தேன் ரொம்ப குளிச்சா போதை வரும் அப்படியும், அந்த மாதிரி அந்த தித்திப்பு, அந்த ஆனந்தத்தை நித்தியமாக அனுபவிக்கக்கூடியவர் நித்யா ஆனந்த பிரபு. அப்போ அந்த அதுல அப்படி தள்ளாடிண்டே இருப்பார். அப்போ எதிரில் வரவனுடைய தகுதியை பார்க்க மாட்டார். அத்வைதாச்சாரியாருக்கும் நான் போறது உங்க எல்லாருக்குமே இந்த கதைகள் தெரியும் அப்படின்னு நினைச்ச போறேன், இல்லை கதை மாதிரி கொண்டு போகணுமா, கொஞ்சம் சுருக்கமா கதையை சொல்லிட்டுமா, இல்லாட்டி அது பண்ணிட்டு நான் கொஞ்சம் தத்துவங்களுக்கு போகலாம். நித்யானந்த பிரபுடைய அவதாரம் ஏக்கச்சக்கரம் அப்படிங்கிற கிராமத்தில் உண்டானது. ஏக்கச்சக்கரம் கிராமம்ங்கிறது ராடாதேஷ் அப்படிங்கிற இடத்துல இருக்கு. ராடாதேஷ்னா வங்காளத்துல கங்கை பாயாத பூமிக்கு பேர் ராடாதேஷ். அதே கௌடிய பூமி தான், ஆனா கங்கை எங்க போலியோ அந்த பகுதி பேர் ராடாதேஷ் அப்படின்னு பேர். அங்க ஏக்கச்சக்கரம் அப்படிங்கிற ஒரு புனிதமான கிராமம். அங்க பற்பல லீலைகள் நடந்திருக்கு. கிருஷ்ணர் பீஷ்மர் மேல அந்த ஒரு சக்கரத்தை தூக்கி போய் வீசுறார், அந்த சக்கரம் விழுந்த இடம், அதனாலதான் ஏக்க சக்கரம், ஒரே ஒரு சக்கரம் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. பூமியுடைய மத்திய பகுதி, பூமி அந்த பிரபஞ்சத்துடைய மத்திய பகுதி அங்க இருக்கு அப்படி சொல்லுவாங்க, அதனால ஒரு ஏக்க சக்கரம் சொல்லுவாங்க. பீமன் போய் ஒரு பகாசுரன்கிற அசுரனை போய் கொல்றாரு இல்லையா, ஒரு பிராமணர் வீட்டுல தங்கியிருக்காங்க, அவர் வீட்டு பையனுக்கு பதிலாக பீமன் அனுப்புறாங்க, அவர் பையன் அசுரனை கொல்றார். இந்த லீலைகள் நடந்த இடம் ஏக்கச்சக்கரம். ஸோ அங்கதான் நித்யானந்த பிரபு பிறக்கிறார். தந்தை பேரு ஹலாதர், தாய் பேர் பத்மாவதி. இந்த ரெண்டு பிராமண இந்த குடும்பத்திற்குள்ள அவதரிக்கிறார் நித்யானந்த பிரபு. குழந்தை பருவத்தில் அவர் பிறந்தவனை பார்க்கும்போதே அவருடைய அழகில் எல்லாரும் வசீகரிக்கப்படுகிறார், அப்படி ஜொலிக்கிறார். எதனால ஜொலிக்கிறார்? உள்ளுக்குள்ள இருக்கிற கிருஷ்ண பிரேமையினால் ஜொலிக்கிறார். வெளியில் அவருடைய நிறம் பொன்னிறமா இருக்கு, ஆனா உண்மையான அவர் கண்கள்லையும் அவர் உதடுகள்லையும் அவர் காதுல மூக்குல வரக்கூடிய அந்த ஜொலிப்பு என்னன்னா பிரேமை, முழுக்க முழுக்க பிரேமை வடிவமாக அவர் இருக்கார். ஒரு சின்ன வயசுலயே அக்கம் பக்கத்து குழந்தைகளோடு விளையாட போயிடுவார். அந்த கிராமத்து மக்களுக்கே உயிருக்கு உயிராகிறார் அந்த சின்ன குழந்தை. அப்போ விளையாட்டு போனா, விளையாட்டு என்னன்னு பார்த்தா ராமாயண மகாபாரதம் தான். சின்ன பசங்களோட விளையாட போனார்னா வெறும் ராமாயண மகாபாரதம் தான். எப்படி ராமாயண கதை அப்படியே நடிப்பாங்க. இவர் சொல்லிக் கொடுத்தார் முதல்ல ஸ்க்ரீன் பிளே, டைரக்ஷன், டயலாகும்பாங்கல்ல, எல்லாம் இவர் தான், நித்யானந்த பிரபு தான். அந்த சின்ன சின்ன பசங்களையெல்லாம் வச்சுட்டு எல்லாம் சொல்லி கொடுத்துருவார். அதுக்கப்புறம் நடிப்பாங்க. நடிக்கும்போது மக்கள் பார்ப்பாங்க, ஊர் மக்கள் பார்த்தா என்னது இவ்வளோ நுணுக்கமா ராமாயணம் மகாபாரதம் எங்களுக்கே தெரியாது, அவ்வளவு நுணுக்கமான விஷயங்கள்லாம் எப்படி உங்க நாடகத்துல வருது அப்படின்னா அவர் என்ன சொல்லுவாரு சிரிச்சுட்டே, யாருக்காவது தெரியுமா நித்யானந்தா? இதெல்லாம் என்னோட கரெக்ட், என்னுடைய லீலைகள் தான் அப்படிங்கிறாரு சிரிச்சுட்டே. ஆனா யாருக்கும் புரியாது. ஏன் புரியாது? யோகமாய மொழிதான். வாஸ்தவமா அந்த ஏக்கச்சக்கர கிராமத்துல இருக்கிறவங்க எல்லாம் ஆன்மீக உலகத்துல இருந்து வந்தவங்க. பகவான் ஒரு இடத்துல தோன்றுகிறார் அப்படின்னா தனக்கு முன்னாடி யாரெல்லாம் அனுப்பணுமோ எல்லாரையும் அனுப்பிச்சிடுவார். தாய் தந்தையர்கள், சகோதரர்கள், உறவினர்கள், நண்பர்கள் எல்லாரையும் முன்னாடி அனுப்பிச்சிடுவார். ஸோ அந்த ஏக்கச்சக்கரம் கிராமமே யாரு? கோபர்கள், கோபியர்கள், கோலோகத்துல வந்தவங்க. ஸோ ஆனா எல்லாரையும் அந்த யோகமாயை திரை மறைச்சிருக்கும் போது இந்த அற்புதமான லீலை உண்டாகிறது. சந்தேகப்படக்கூடாது, யோகமாயங்கிற திரை அவங்களத்தான் மறைக்குமா, நித்யானந்த பிரபுவை மறைக்காதா? அதுக்கு என்ன பதில் சொல்றீங்க? பகவானே யோகமாயா மறைக்கும் பிரபு, அந்த லீலையின் சுவை அதிகரிக்கிறதுக்காக மறைக்கும்னு சொல்றாங்க. பகவானா இருந்தா கூட லீலையின் சுவை அதிகரிக்கிறது யோகமாயா மறைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அவ்வளவுதான். பகவான் லீலையை முழுமையா அனுபவிக்கிறதுக்காக அவரும் மறக்கணும் தானே, மறக்க வேண்டிய சமயத்துல மறக்கச்சு. ஒரு சின்ன உதாரணம் இது கிருஷ்ண லீலையில பார்த்தோம்னா பிரம்ம விமோகன லீலா எடுக்கலாம். பிரம்ம விமோகன லீலை எடுத்தா என்ன ஆகுது? அந்த சுவையை மறைக்கிறதுக்காக, இது அதிகரிப்பதற்காக தான் அம்மா குழந்தை அப்படி தெரிஞ்சாதான் அந்த இன்டிமசி வருங்கிறதுக்காக மறைக்கிறாங்க.
கரெக்ட். இப்போ பிரம்ம விமோகன் லீலையில் பார்த்தீங்கன்னா பிரம்மா எல்லாரையும் மாத்தியாச்சு. இப்போ யாரு? கிருஷ்ணரே கோபர்களா மாறிட்டாரு, கன்றுக்குட்டிகளா மாறிட்டாரு, எல்லாம் மாறிட்டார். ஆனா ஒரு வருஷமா இந்த அகாசுரனை கொன்ன அன்னைக்கு தான் இந்த லீலை நடந்தது. பிரம்ம விமோகன் லீலை என்னைக்கு நடந்தது? அகாசுரன்கிற அந்த பாம்பை கொன்னார் இல்லையா, அன்னைக்கு தான் இந்த லீலை நடந்தது. ஆனா பிரஜபூமியில இருக்க மக்களுக்கு எப்போ தெரியும்? ஒரு வருஷம் கழிச்சு தான் தெரியும். அது ஏன் ஒரு வருஷம் கழிச்சு தான் தெரியும்? பலராமருக்கு தெரியாதா அப்படின்னா, பலராமர் அன்னைக்கு எங்க இருந்துட்டார்? வீட்டில் இருந்துட்டார், பிறந்த நாள். அவர் அனுப்பல. அதனால இந்த அகாசுரனை கொண்டது, பிரம்ம விமோகன் எதுவுமே அவருக்கு தெரியாது. சரி, இந்த ஒரு வருஷமா கிருஷ்ணர் தான் இந்த கோப சிறுவர்களா இருக்கார், கன்றுகளா இருக்கார் அப்படிங்கிறது பலராமருக்கு தெரியுமா? தெரியாது. தெரியாது. ஏன் தெரியாது? தெரியாது. ஏன் தெரியாது? அந்த அவர் அந்த இடத்துல இல்ல, பிறந்த நாள்ட்டு வீட்டுக்கு போயிட்டாரு. நீங்க அது இல்ல, யோக மாயை மறைக்கிறாங்க. மறைச்சிறாங்க. ஓ, யோகமாய மறைச்சு. அந்த லீலை முடிகிறதுக்கு ஒரு 4 நாள் முன்னாடி கிருஷ்ணர் பிரியப்படார். ஓகே, இப்ப சொல்லிடலாம் நித்யானந்தா பலராமருக்கு அப்படின்னு சொல்லும்போது அவருக்கு ஒரு ஒரு சைகை தெரிகிறது. என்ன தெரிகிறது? என்னது கோப்பர்கள்லாம் இந்த சிறுவர்கள் மேல அதிக அன்பை காமிக்கிறாங்க, பசுமாடுகள்லாம் அடுத்து ஒரு கண்ணு போட்டாச்சு, ஆனா இந்த மூத்த கன்றுக்குட்டிகள் மேல அவ்வளவு அன்பா இருக்கு. கோவர்தன் மேல இந்த கிடுகிடு கிடுகிடுன்னு ஓடி வருது, இந்த கன்றுக்குட்டிகளுக்கு பால் கொடுக்குது. எனக்கும் பார்க்குறேன், கிருஷ்ணர் மேல எனக்கு இருக்கக்கூடிய அன்பு, அதே அன்பு இந்த சிறுவர்கள்கிட்ட என்கிட்ட எப்படி இவ்வளவு உண்டாகிறது அப்படின்னு அவர் ஆச்சரியப்பட ஆரம்பிக்கிறார். உடனே அவருக்கு அப்படி அந்த திரை விலகுகிறது. அப்போ இதெல்லாமே லீலை தான். ஒவ்வொரு காரணங்களுக்காக, ஒவ்வொரு லீலைக்காக யோகமாயா சக்தி பகவானுக்கு எல்லா சேவைகளையும் செய்கிறார். ஸோ அந்த விதத்துல பகவானும் யோகமாயைக்குள் வரலாம். அது ஒரு குறை அல்ல, அதை நம்ம புரிஞ்சுக்கணும். இதெல்லாம் ரசம். தத்துவம் அப்படின்னே இருந்துட்டோம்னா அது ஒரு ஸ்டேஜ். ஆனா தத்துவம் ரசமா மாறணும். எப்போ மாறுது? பிரேமையில வரும்போது மாறும். தத்துவமா இருக்கக்கூடிய புரிதல் ரசமாக மாறுகிறது எப்போ? பிரேமையில வந்தப்புறம். ஸ்தாயி பாவம் வந்தாச்சு. ஸ்தாயி பாவத்துக்கு அப்புறம் தாசியம், சக்கியம், வாத்சல்யம், மாதுரியம், அவரவருடைய பாவம். ஒவ்வொரு ஜீவாத்மாவுக்கும் பகவானோட ஒவ்வொரு வகையான உறவு. அதை வெளிப்படுத்தும் போது யோகமாயா சக்தி அதற்கு தேவைப்பட்ட விதத்தில் செயல்படுகிறார். அந்த விதமாக நான் தான் இந்த லீலைகள்லாம் செய்தேன், எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னா அது யாருக்கும் ஒன்றும் புரியல. அது மாதிரி ஒரு நாளைக்கு ராமாயணம் லீலை பண்ணும்போது சொல்லிட்டார் நித்யானந்த பிரபு, இது மாதிரி என் மேல இந்திரஜித் வந்து ஒரு அம்பு போடுவான், சக்திங்கிற அம்பை போடுவான். போட்டோன்னு நான் இறந்து போயிடுவேன். இறந்து போனோன்னா அனுமார் போய் என்ன பண்ணும்? போய் சஞ்சீவனி மலை எடுத்துட்டு வரணும், அதில் இருக்கிற அந்த மூலிகையை கசக்கி என் மூக்கில் வச்சா நான் எழுந்து வந்துடுவேன் அப்படின்னு சொல்ல உடனே ட்ராமா ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ப்ரீஃபிங் ஒரு வாட்டி தான், ட்ராமா ஸ்டார்ட் ஆயிடுச்சு. எல்லாம் பண்ணுறாங்க. ஓகே, ஒரு பையன் வந்து ஒரு தாமர் பூவை எடுத்து ஒரு அம்பு, இதுதான் சக்தி அப்படின்னு சொல்லி நித்யானந்த பிரபு மேலே வீசுறான். நித்யானந்த பிரபு அந்த தாமரை பூ பட்டவன டப்புன்னு அப்படி விழுந்துட்டார், இறந்துட்டார். வந்து பசங்கள்லாம் பார்க்குறாங்க, மூச்சே இல்லை, அசையவே இல்லை, எல்லாரும் மறந்து போயிட்டாங்க. என்ன பண்றது என்ன பண்றது, இப்போ எப்படி உயிர் வைக்க? ஊர் மக்கள்லாம் அழ ஆரம்பிச்சிட்டாங்க. நியூஸ் போயிடுச்சு. ஹலாய் பண்டிட், பத்மாவதி, எல்லாருக்கும் நியூஸ் போயிடுச்சு. எல்லாரும் ஓடி வராங்க. என்ன பண்றது என்ன பண்றது? அப்போ அங்க இருந்த ஒரு பெரியவர் சொல்றாரு, பிரீஃபிங் பண்ணும்போது உங்ககிட்ட சொன்னார்ல, நான் இது மாதிரி இறந்து போயிடுவேன், உடனே அனுமார் போய் சஞ்சீவனி மலை எடுத்துட்டு வந்து அந்த மூலிகை வைக்கணும்னு உடனே ஒரு பையன் கிளம்புறாரு. நான் தான் அனுமார். போய் சஞ்சீவனி மலை எடுத்துட்டு அதுல இருந்து மூலிகை கசக்கி, எல்லாம் பாவனை தான், அவருடைய மூக்குல வச்ச உடனே அப்படி எழுந்துகிறார். எல்லாரும் அப்படி அசந்து போவாங்க. ஸோ அது போல லீலைகளை செய்து எல்லோரையும் கவர்கிறார். ஆனால் தன்னை பரமபுருஷ பகவானாக அவர் வெளிப்படுத்தவில்லை யோகமாயின் உதவியின் காரணமாக. அப்படி அவருக்கு 11 வயசா இருக்கும்போது ஒரு பெரியவர் வரார். நான் எவ்வளோ இந்தியா முழுக்க நான் யாத்திரை போகிறேன், அதுக்கு என்னுடைய நித்யானந்த பிரபு கூட வேணும், உங்கள் பையன் நல்லா வளர்ந்த பையனாக இருக்கான், நல்ல பக்தியாக இருக்கான், எனக்கு துணைக்கு இவன் வேணும் அப்படின்னோன்னு வேறு வழி இல்லாமல் அதாவது பண்ணி அனுப்புகிறார் இவரை. ஹலாய் பண்டிட் இவர் கூட அனுப்புகிறார். அப்போது வேறு வழியே இல்லை, அனுப்பின கையோடு மயக்கம் போட்டு விழுந்துடுறார். 3 மாதம் சாப்பிடவே இல்லை ஹலாய் பண்டிட். இப்படி உயிரோடு இருந்தார். கிருஷ்ண பிரேமை அவரை உயிரோடு வைத்திருக்கிறது. அந்த கிராமமே அதுக்கப்புறம் என்னாச்சு? எல்லாரும் ஊரை விட்டு போயிட்டாங்க. ஒன்றும் நியூஸே இல்லை. நித்யானந்தா ஊரை விட்டு போயாச்சு, ஒன்றுமே அவரை பற்றின செய்தியே இல்லை. அவர் அப்படி போனாச்சு. அவரை இங்கிருந்து கூட்டு போகிறதுக்கு தான் அந்த பிராமணர் வந்தார். அதுக்கப்புறம் பிராமணரை பற்றி ஒன்றும் நியூஸ் இல்லை. நித்யானந்தா புறப்பட்டு போயாச்சு. அப்படி போயார். தென்னிந்தியாலாம் சுற்றுறாரு, சேத்துபந்தன், ராமேஸ்வரம், எல்லா பக்கமும் சுற்றுறாரு. இந்த பக்கம் வராரு, ஜெகநாத் புரிக்கு வராரு, அப்படி அந்த பக்கம் மகாராஷ்டிரா பக்கம் போய் சுற்றுறாரு, எல்லா பக்கமும் சுற்றுறாரு. பிருந்தாவனத்துக்கு வர்றாரு, கயாவுக்கு போகிறார், காசிக்கு போகிறார், எல்லா பக்கமும் தெரிகிறார். அப்படி போகும்போது ஒரு சமயம் மாதவேந்திரபுரியை சந்திக்கிறார். மாதவேந்திரபுரி நமக்கு எல்லாம் ரொம்ப அறிமுகமானவர். ஏன் அப்படின்னா கௌடிய வைஷ்ணவ சம்பிரதாயத்துக்கு ஒரு ஆணிவேர் போன்றவர் மாதவேந்திரபுரி. சைத்தன்ய மகாபிரபுடைய
குரு ஈஸ்வரபுரி, ஈஸ்வரபுரியுடைய குரு மாதவேந்திரபுரி, பக்தி லதா அந்த பக்தி லதாவுடைய உருவகம் அப்படின்னு சொல்லுவோம். பக்திங்கிறதோடைய அதோடைய பொக்கிஷம் அவர் மாதவேந்திரபுரி. அவரை போய் சந்திக்கிறார். கொஞ்ச நாள் மாதவேந்திரபுரியோட நித்யானந்த பிரபு இருக்கார். அப்போ மாதவேந்திரபுரி அவரை ரொம்ப புகழ்ந்து பேசுகிறார். மாதவேந்திர, எனக்கு என்ன பாக்கியம் பண்ணினேன்னா எனக்கு நித்யானந்த பிரபுடைய சங்கம் எனக்கு கிடைச்சிருக்கு. அவர் கூட யார் இருக்காங்களோ அவங்க நிச்சயமா கோலோக விருந்தாவனத்துக்கு புறப்பட்டு போயிடுவாங்க. அவர் பகவானே தான், பலராமரே தான். அவர் சொல்லப்போனா யார் இவரை வழிபடாமல் கிருஷ்ணரை வழிபடுவார்களோ அவர்கள் கிருஷ்ணரை அடைய முடியாது. கிருஷ்ண பிரேமையின் பொக்கிஷமே இவர் தான். இவர் மூலமாகத்தான் ஒருவர் கிருஷ்ணரை அடைய முடியும். அப்படி எல்லாம் பாராட்டி பேசுறார். அதே சமயம் இவர் மேல யார் அன்பு வைக்காமல் கிருஷ்ண பக்தர்கள்னு சொல்லுவாங்களோ அவங்க உண்மையில் கிருஷ்ண பக்தர்கள் அல்ல. நித்யானந்த பிரபு மேல பக்தி பண்ணாம நீ கிருஷ்ண பக்தி பண்ண முடியாது. அந்த மாதிரி எல்லாம் மாதவேந்திரபுரி அவரை புகழ்ந்து பேசுகிறார். அப்புறம் ஒரு கட்டத்துல மாதவேந்திரபுரியும் விட்டு பிரிஞ்சு இவர் வேற பக்கங்கள்ல போறார். இறுதியாக பிருந்தாவனத்துக்கு வந்துடுறார் நித்யானந்த பிரபு. பிருந்தாவனத்துக்கு வந்த பிறகு அவர் அங்கேயே தங்கியிருக்கார். நீங்க பாருங்க, அவர் தான் பரமபுருஷ பகவான். சங்கீர்த்தன இயக்கத்தை ஆரம்பிக்கணும், அவரே செய்திருக்கலாம், அவரே செய்யலாம். சங்கீர்த்தன இயக்கத்தையும் செய்ய முடியாது, அவர் தான் பரமபுருஷ பகவான். ஆனா செய்யல. ஏன் காத்திருக்கார்? சைத்தன்ய மகாபிரபுட்ட இருந்து சிக்னல் வரணும், அவர்கிட்ட இருந்து ஆணை வரணும். அந்த ஆணை வர வரைக்கும் அவர் காத்துட்டு தான் இருக்கார் சைத்தன்ய மகாபிரபு. இதே சமயத்துல சைத்தன்ய மகாபிரபு எங்க இருக்கார்? நவத்வீபத்துல இருக்கார். அவருடைய லீலைகளை அவர் பண்ணிட்டு இருக்கார். இன்னும் சன்னியாசம் வாங்கல. ஆனா கயைக்கு போனார். கயைக்கு போய் என்ன பண்ணார்? தன்னுடைய தந்தைக்கு ஸ்ராத்தம் பண்ணணும் அப்படின்னு போனார். அங்கு தன்னுடைய ஆன்மீக குரு ஈஸ்வரபுரியை சந்திக்கிறார். ஈஸ்வரபுரி மூலமாக உபதேசம், ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை உபதேசம் பெற்றுக்கொள்கிறார். திரும்பி வரும்போது, போனபோது பண்டிதராக போனார், திரும்பி வரும்போது தூய பக்தராக ஒரு பைத்தியம் போல வருகிறார். பகவானுடைய நாமத்தை மறக்க முடியாது. அங்கிருந்து திரும்பி வர வழியிலேயே கிருஷ்ணரை பார்க்கிறார். கனாய் நட்சாலா அப்படிங்கிற ஒரு இடத்துல அங்க கயாலிருந்து வரும்போது கிருஷ்ணரை பார்க்கிறார். கிருஷ்ணர் திரும்ப மறைஞ்சு போறார். பித்து பிடிச்ச மாதிரி திரும்பி வர்றார் சைத்தன்ய மகாபிரபு. எல்லாரும் அசந்து போறார். பெரிய பண்டிதர், எல்லாரையும் வாக்குவாதம் பண்ணி தோற்கடிக்கக்கூடியவர், ரொம்ப கர்வம் உள்ளவர், பக்திங்கிறதே இவர்கிட்ட துளி கூட கிடையாது அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாங்க எல்லாரும். அத்வைதாச்சாரியா கூட என்ன இப்படி இருக்காரே அப்படின்னு சொல்லி கவலைப்படுவார். ஸ்ரீவாஸ் டாக்கூர் கவலைப்படுவார், முகுந்தா கவலைப்படுவார், முராரி குப்தா கவலைப்படுவார். ஆனா எல்லாரும் ஆச்சரிக்கிற விதத்தில் இவர் பக்தராக மாறி போகிறார். அதுக்கப்புறம் படிப்படியாக பல பல அற்புதங்கள் எல்லாம். அந்த ஸ்ரீவாஸ் ஆங்கன் அந்த வீட்டுக்குள்ள ராத்திரி முழுக்க கீர்த்தனை பண்ணுவாங்க. ஒரு வருஷம் அந்த விதமா கீர்த்தனை, இந்த விதமாக அந்த கீர்த்தனை இயக்கத்தை ஆரம்பிக்கிறார். அப்போ நித்யானந்த பிரபு புறப்பட்டு நவதீபுக்கு வந்துடுறார். தெரியும், ஓ ஆரம்பிச்சிருச்சு அங்க. உடனே நவதீபுக்கு வந்த உடனே சைத்தன்ய மகாபிரபு ஒரு நாளைக்கு சொல்றார், ஸ்ரீவாஸ் ஆங்கன்ல இருக்கும்போது, எனக்கு நேற்று ஒரு கனவு வந்தது தெரியுமா? என்ன கனவுன்னா, ஒரு பெரிய தேர், பொன்னாலான தேர் வந்தது. அந்த தேர்ல ஒரு கொடி பறக்குது. அந்த கொடியில பனைமரம் இருந்தது. பனைமரம் யாருடைய கொடி? பலராமருடைய கொடி. அந்த பனை மர கொடி வச்சுட்டு ஒரு தேர் வந்தது. அந்த தேர் வந்து நேரா எங்க வீட்டு வாசல்ல நின்றுச்சு. நின்றுட்டு, யார் நிமாய் பண்டிட், யார் நிமாய் பண்டிட், இது நிமாய் பண்டிட் வீடு தானா அப்படின்னு திரும்ப திரும்ப கேட்டார். நான் எதிர்க்க வந்து ஆமா அப்படின்னு சொன்னேன். அவர் என்னை பார்த்து சிரிச்சார். சிரிச்சுட்டு, நாம் விரைவில் சந்திப்போம், நான் உன்னுடைய சகோதரன் அப்படின்னு சொன்னார். இப்படி ஒரு நல்ல அற்புதமா அவரை பார்த்தா அப்படி ஜொலிக்கிறார். ரொம்ப அற்புதமாக பொன்னிறமாக இருக்கிறார். பிரேமை, கிருஷ்ண பிரேமை அவர்கிட்ட அப்படி பொங்கி வழிகிறது. அப்படி ஒருத்தரை பார்த்தேன். நிச்சயமா அவர் வந்துருவார், இப்போ நம்ம இன்னைக்கு அவரை பார்ப்போம் அப்படின்னு சொல்லுவார். இப்போதான் ஒரு முக்கியமான நிகழ்ச்சி என்ன அப்படின்னா, சைத்தன்ய மகாபிரபு சொல்வார், அவர் வந்துட்டாருன்னு நினைக்கிறேன், நீங்க போய் அவரை கண்டுபிடிச்சிட்டு வாங்க அப்படின்ட்டு ஹரிதாஸ் டாக்கூரையும் ஸ்ரீவாஸ் டாக்கூரையும் அனுப்புறார். இங்கதான் நம்ம ஊர்ல வந்துட்டார், ஒரு மாயாப்பூர்ல இருக்கார், போய் பாருங்க. நாள் முழுக்க தேடிட்டு வராங்க, காணோம் அப்படிங்கிறாங்க. கண்டுபிடிக்கவே முடியல, அப்படி ஒருத்தரை காணோம். அப்போ சிரிக்கிறார் மகாபிரபு. சிரிச்சு, வாங்க என் கூட வாங்க அப்படின்ட்டு கூட்டு போறார். கூட்டு போய் எங்க பாக்குறாங்க அவரை சொல்ல முடியுமா? நந்தனாச்சாரியார் வீட்டுல பிரபு. எல்லாரையும் கேட்டு நந்தனாச்சாரிய பவன் எங்க இருக்கு? நமது கங்கை கரையில இருந்து கோயில் போற வழியில இருக்கும் பிரபு. அப்படியே மனசுல கொண்டு வந்துருங்க இந்த காட்சிகள்லாம். அப்படியே கங்கையில நாம குளிக்க போவோம். அங்க போகும்போது இங்கதான் நந்தனாச்சாரிய பவன் கிட்டதான் அப்படி திரும்பி உள்ள போவோம். நந்தனாச்சாரிய பவன் அங்க போனா நித்யானந்த பிரபு இருக்கார். ரெண்டு பேரும் ஒருத்தரை பார்த்தா ஒருத்தரை பார்க்க வேண்டாம், ரெண்டு பேரும் அப்படியே இருக்காங்க, அச்சு மாதிரி. சைத்தன்ய மகாபிரபு, நித்யானந்த பிரபு இதற்கு ஒருத்தர் பார்த்துக்கிறார். அப்படியே பார்த்துட்டே நிற்கிறார் நித்யானந்த பிரபு. உடம்புல அஷ்டசாத்விக பாவங்கள் எல்லாமே உண்டாருது. பக்தர்கள்லாம் ஆச்சரியப்பட்டு பார்த்துட்டு இருக்காங்க. இப்படி ஒரு பக்தி உண்டா, இப்படி ஒரு பக்தி உண்டா அப்படி கண்ணுல இருந்து அப்படி கண்ணீர் அருவி மாதிரி போயிடுது. அப்படி பார்த்துட்டே நிற்கிறார்.
தொப்புன்னு விழுந்துட்டாரு மயக்கம் போட்டு. சைத்தன்ய மகாபிரபு மயக்கம் போட்டு விழுறாரு. அப்புறம் 2 பேரும் அணைச்சிக்கிட்டு உருண்டு பரண்டு எல்லா விதமான சத்தங்களையும் எழுப்புறாங்க. எல்லா பக்தர்களும் ஹரிபோல் 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 சத்தம் போடுறாங்க. இப்படி ஒரு சந்திப்பு அங்க உண்டாயிற்று அனந்தனாச்சாரியா பகவான். அதுக்கப்புறம் இவர்களோடு அவர் இணைகிறார். அந்த சமயத்துல நித்யானந்த பிரபு எல்லாமே அது அவதூதர் தான். அவதூதர். அவருக்கு எதுவுமே கிடையாது. வீடு, குடும்பம், வாசல் எதுவுமே கிடையாது. அவதூதராக இருக்கிறார். ஆனா நினைச்சா எங்க வேணா போவார். அந்த பற்பல லீலைகள் சைத்தன்ய பாகவதத்துல ரொம்ப ரொம்ப விவரமாக இந்த லீலைகள்லாம் ரொம்ப கதையை போல வரும். சைத்தன்ய பாகவதம், சைத்தன்ய சரிதாமிரதத்துல தத்துவார்த்தங்கள் வரும். சைத்தன்ய சரிதாமிரதம் எழுதும்போது கிருஷ்ணதாஸ் கவிராஜ் கோஸ்வாமி என்ன சொல்றார் அப்படின்னாக்கா, சைத்தன்ய பாகவதத்தை எழுதினாரே விருந்தாவன் தாஸ் டாக்கூர், அவர் வேதவியாசரே. பாகவதத்தை எழுதிட்டார். அவர் பாகவதத்தை எழுதினதுக்கு அப்புறம் அதே வேதவியாசர் திரும்ப வந்து சைத்தன்ய பாகவதத்தை எழுதியிருக்கார். அவர் எழுதி மிச்சம் விட்டதை மட்டும்தான் நான் ஒரு புஸ்தகமாக போடுகிறேன். அவர் சிலதெல்லாம் விவரமா எழுதாம விட்ட அந்த விஷயங்கள் ரொம்ப சைத்தன்ய பாகவதம் பெருசா போகக்கூடாதுன்ட்டு ஒரு ஸ்டேஜில் அவர் நிறுத்திட்டார். அப்படி விட்டு போனதை மட்டும்தான் நான் எழுதுறேன். அவர் சொன்னதை நான் திரும்ப சொல்ற தகுதி எனக்கு கிடையாது அப்படின்னு இங்க சொல்றார். அப்போ சைத்தன்ய பாகவதம் கதை மாதிரி போகும். அது வந்து உண்மையிலேயே விருந்தாவன் தாக்கூர் வேதவியாசர் தான், ஒன்றும் சந்தேகமே கிடையாது. அந்த அற்புதமாக அவர் இந்த வர்ணனைகளை சொல்றார். ஒவ்வொரு லீலைகளையும் சொல்லும்பொழுது அதை அனுபவிச்சு சொல்லுவார். ஸோ அந்த விதமாக 2 பேரும் சேர்றாங்க. இப்போதான் ஸ்ரீவாசாங்கன்ல பஞ்ச தத்துவம் சேர்ந்துட்டாங்க. ஸ்ரீவாஸ் வந்து யாரு? நாரதமுனி இல்லையா? அவர் வந்து பக்த ஆக்கியம், பக்தர் என்று பக்தராக வருகிறார். பக்த ஆக்கியம் அதாவது ஜீவாத்மாக்களுக்குள் தூய பக்தராக நாரதமுனிவர் பார்க்கிறோம். அவர் தான் ஸ்ரீவாஸ் டாக்கூர். அப்புறம் கதாதர் பண்டிட் இருக்கார். அவர் யாரு? ஸ்ரீமதி ராதாராணி, அது பக்த சக்தி, பக்தி சக்தி ராதாராணி, அது கதாதர் பண்டிட், அவங்களும் இருக்காங்க. அப்புறம் சைத்தன்ய மகாபிரபு ஸ்வயம் பகவான், அதுக்கப்புறம் நித்யானந்த பிரபு ஸ்வரூபம், பக்த ஸ்வரூபம், அப்புறம் அத்வைதாச்சாரியார் அங்கே சாந்திப்பூர்ல இருந்தார், இங்க வந்து சேர்ந்துட்டார். இப்போ மாயாப்பூருக்கே வந்துட்டார், பக்கத்திலேயே இருக்கார் இல்லையா அவர். இப்போ இவர் வந்து பக்த அவதாரம் அத்வைதாச்சாரியர். எல்லாரும் சேர்ந்துட்டாங்க ஸ்ரீவாசாங்கன்ல. ஒரு நாள் சொல்லிட்டார் சைத்தன்ய மகாபிரபு, நம்ம ராத்திரியெல்லாம் தூங்கி வேஸ்ட் பண்றோம். பகல் ஏதோ கிருஷ்ணரை பத்தி பேசிருக்கோம், பட் ராத்திரி பொழுது ஏன் வேஸ்ட் பண்றோம்? இனிமேல் ராத்திரி முழுக்க நாம் சங்கீர்த்தனம் பண்ண போறோம். ராத்திரி கதவெல்லாம் அடைச்சிட்டு உள்ளுக்குள்ள பக்தர்கள் நான் ஸ்டாப் விடிய 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 சங்கீர்த்தனம். 1 வருஷம் தூக்கமே கிடையாது. பக்தர்கள் ரெடியா இருக்காங்க. பகவானுடைய புனித நாமத்துல அவ்வளவு சுவை இருக்கு. நமக்கு வரும். இன்னைக்கு அது மருந்து, ஒரு நாளைக்கு அது விருந்து ஆகும். இன்னைக்கு ஒரு மருந்தா எடுத்துருக்கோம். இதுக்கு ஆன்மீக குருவின் கட்டளை என்ன சொல்லி நம்ம நன்மைக்கு அவர் கொடுக்குறார். நமக்கு ஆன்மீக குரு மேல முழு நம்பிக்கை இருக்கு. அவர் என்ன சொல்லியிருக்கார்? கட்டுப்பாடு விதிமுறைகளை ஃபாலோ பண்ணுங்க, நாம ஜபம் பண்ணுங்க, ரெகுலரா பண்ணிட்டு இருக்கோம். இன்னைக்கு மருந்து மாதிரி எடுத்துக்கணும். ஆனா இந்த மருந்து ஒரு நாளைக்கு நமக்கு விருந்து. அந்த விருந்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்படி இருக்கும்போது ஒரு நாளைக்கு சைத்தன்ய மகாபிரபு நித்யானந்த பிரபுவையும் அத்வைதாச்சாரியரையும் கூப்பிட்டு நம்ம இப்போ எல்லா இடத்துலையும் பரப்பணும் இந்த புனித நாம ஜபத்தை பத்தி. நீங்க என்ன பண்ணுங்க, வீடு வீடா போங்க, வாயில புல்ல கவிக்கோங்க, கிருஷ்ணர் நாமத்தை ஏத்துக்கோங்க, கிருஷ்ணர் நாமத்தை உச்சரிங்கன்னு எல்லாரையும் கேட்டுக்கோங்க, எல்லார்கிட்டையும் மன்றாடி கேட்டுக்கோங்க, எல்லாரையும் நாம இப்படிதான் பரமபுருஷ பகவான் வந்திருக்காரு. போய் ஒரு பெரம்ப ஓங்கல, கெஞ்சணும்னு சொல்றாரு. எல்லார்ட்டையுமே கெஞ்சி கேளுங்க, பணிவோடு இருங்க, எல்லார்ட்டையும் கெஞ்சுங்க அப்படின்னு சொல்லும்போது இவங்க 2 பேரும் அது மாதிரி போறாங்க வீடு வீடா. சைத்தன்ய மகாபிரபு, நித்யானந்த பிரபு, ஹரிதாஸ் டாக்கூர் ஒவ்வொரு வீடா போறாங்க. வீட்டு கதவை திறந்து பார்த்தா அப்படி கீழே விருந்து புரடுறாங்க. கிருஷ்ணரின் நாமத்தை எடுத்துக்கோங்க, கிருஷ்ணரின் நாமத்தை எடுத்துக்கோங்க, கிருஷ்ண மாதா, கிருஷ்ண பிதா, கிருஷ்ண தனப்புரான், கிருஷ்ணர் தான் உங்களுடைய அப்பா, கிருஷ்ணர் தான் உங்களுடைய அம்மா, கிருஷ்ணர் தான் உங்களுடைய உயிர், கிருஷ்ணர் தான் உங்களுடைய பொக்கிஷம், நாமத்தை தயவு பண்ணி சொல்லுங்க கெஞ்சுறார். இது நித்யானந்த பிரபு. அப்போ நாம் எப்போ இந்த நாமத்தை ஏற்றுக்கொள்கிறோம், நித்யானந்த பிரபு பகவானுடைய நாமத்தை சொல்லும்போது இவ்வளவுதான். ஹரே கிருஷ்ணா, மியூட் போடுங்க மாதாஜி. சோ நம்ம இப்போ நித்யானந்த பிரபு பார்க்கிறோம். என்ன சொல்ற? பகவானுடைய நாமத்தை எடுத்துக்கோங்க, எனக்கு அது, நான் உங்களுக்கு அடிமை. பகவானுடைய நாமத்தை சொன்னா உங்களுக்கு நான் அடிமை அப்படிங்கிறார். இதே போல நம்ம ஸ்ரீல பிரபுபாதரை பார்க்கிறோம். ஸ்ரீல பிரபுபாதர் நித்யானந்த பிரபுடைய பிரதிநிதி,
என்ன பண்றார்? நாமத்தை சொல்லுங்க, நாமத்தை சொல்லுங்க. நாமத்தை உங்களுக்கு இலவசமா தான் நான் கொடுக்குறேன். எங்களுக்கு காசு பணம் தர வேண்டாம். கோவிலுக்கு நீங்க வர வேண்டாம். பிரபுபாதர் எப்படி அமெரிக்கால பிரச்சாரம் பண்ணார் பாருங்க. எங்க கோவிலுக்கு நீங்க வர வேண்டாம். எங்களுக்கு எங்க டொனேஷன் கொடுக்க வேண்டாம். நாங்க ரகசியமா உங்க காதுல ஒண்ணும் மந்திரம் ஒண்ணும் கொடுக்க போறதில்ல. நீங்க அவங்கவங்க வீட்டிலேயே இருங்க. தயவு பண்ணி ஹரே கிருஷ்ண மகாமந்திரம் உச்சரிங்க. இது நம்ம பரம்பரையோடைய லட்சணம். இந்த பரம்பரை ஆச்சாரிகள் எல்லோருக்குமே பாவம் இவ்வளவுதான். எல்லோரும் பகவானுடைய புனித நாமத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும். இதே பாவம் தான் இப்ப தொடர்கிறது. அப்போ அதே போல போகும்போது ஒரு காலகட்டத்துல ஒரு இடத்துல போறாங்க. நித்யானந்த பிரபுவும் ஹரிதாஸ் தாக்கூரும் ஒரே கூட்டமா நிக்கிறாங்க மக்கள். நடுவுல என்னடான்னு போய் பார்த்தா ஜகாய் மாதாய் ஒத்தரை அடிச்சு உதைச்சு குத்தி போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. இங்க போகாதீங்க போகாதீங்க, நீங்க எல்லாம் சன்னியாசிகள், உள்ள வராதீங்க அப்படின்னாக்க பார்க்கிறார் நித்யானந்த பிரபு. ஹரிதாஸ் தாக்கூர்கிட்ட சொல்றார், நம்ம சைத்தன்ய மகாபிரபு நம்ம எஜமானர் நமக்கு என்ன சொல்லியிருக்கார்? யாரையும் தகுதி பார்க்காதீங்க, எல்லாருக்கும் ஹரிநாமத்தை கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு இல்லையா? நாம இவங்களுக்கு ஹரிநாமம் கொடுத்தே ஆகணும். ஹரிதாஸ் தாக்கூர் சொல்றார், இல்ல இல்ல எல்லாம் பயமா இருக்கு, அடிக்க உதைக்க வந்துருவான் போல் இருக்கு, எல்லாம் குடிச்சிருக்கான், ரொம்ப பலசாலியா இருக்கான், எல்லாருமே பயப்படுறாங்க. இல்ல இல்ல முன்னாடி போறார். முன்னாடி போனா சொல்றார், ஜகாய் மாதாய் தயவு பண்ணி ஹரிநாமத்தை சொல்லுங்க. அவங்க கண்ணு ஏற்கனவே சவந்திருக்கு குடிச்சு, இப்போ இன்னும் சவந்து போச்சு. யார் என்கிட்ட வந்து ஹரிநாமம் சொல்றது அப்படின்னு விரட்டுறாங்க. 2 பேரும் ஓடுறாங்க, ஒரே ஓட்டம். விரட்டிட்டு வராங்க குடிகாரன் 2 பேரும். எப்படியோ ஓடி போய் தப்பிச்சுக்கிறாங்க. தப்பிச்சு போனோடனே மகாபிரபு சொல்லியிருக்கார், டெய்லி எனக்கு ரிப்போர்ட் கொடுக்கணும் என்னாச்சு. அப்போ ரிப்போர்ட் கொடுக்குறாரு ஹரிதாஸ் தாக்கூர். போய் ரிப்போர்ட் கொடுத்துட்டு அத்வைதாச்சாரியிட்ட நேராக போறார். போய் அத்வைதாச்சாரியா, எனக்கு நான் இன்னும் உசுறு பழிச்சது பெருசுது. ஏன் அப்படின்னா, ஒரு பைத்தியக்காரனோட என்னை அனுப்பிச்சு விட்டாரு சைத்தன்ய மகாபிரபு. அந்த பைத்தியக்காரன் ஏதோ ஒரு எப்பவுமே போதையிலேயே இருக்காரு. இன்னைக்கு 2 குடிகாரங்க கிட்ட போய் மாட்டிக்கிட்டோம், எப்படியோ ஓடி போய் தப்பிச்சுக்கிட்டோம். அப்படி அது ரொம்ப நல்லா இருக்கும் அந்த உரையாடல் இருக்கே அத்வைதாச்சாரியார் ஹரிதாஸ். அப்போ அத்வைதாச்சாரியார் சிரிப்பார். என்னன்னா 2 அடி போதைக்காரர்கள், 2 குடிகாரர்கள். யாரு? ஒன்னு ஜகாய் மாதாய், இன்னொன்னு நித்யானந்த பிரபு. நித்யானந்த பிரபு கிருஷ்ண பிரேமையில குடிகாரர், அவங்க சாராயத்துல குடிகாரர். 2 குடிகாரர்கள் சேர்ந்தா நம்ம கேட்கணுமா? ஆனா ஒண்ணு சொல்றேன், எப்போ நித்யானந்த பிரபு இவர்களை பக்தர்கள் ஆக்கணும் அப்படின்னு மனசால நினைச்சாரோ, நீ பாரு விரைவில் நம்ம சங்கீர்த்தனத்துல அவங்க இருப்பாங்க, நம்மளோட சேர்ந்து அவர்கள் நடனம் ஆடுவார்கள் அப்படின்னு சொல்றாரு. இந்த லீலை இருக்கே, இந்த லீலை வந்து சைத்தன்ய லீலையின் உச்சகட்டம். இந்த ஜகாய் மாதாய் அவர்களுக்கு கருணை கொடுத்த இந்த ஒரு கதை ஆனந்த திரையோதசியில நாம் நினைவு கூற வேண்டிய முக்கியமான ஒரு லீலை இதுதான் ஜகாய். ஏன் சொல்லுங்க பார்க்கலாம்? ஏன்? அந்த அசுர குணம் உள்ளவர்களையும் அவங்க வந்து மாத்துறன்னு அது நம்ம இதுங்க பிரபுஜி. நம்ம இந்த பிறப்பு இறப்பு சுழற்சியில இருந்து விடுபடுவோம் பிரபு. கரெக்ட் தான். இந்த கலியுகத்துல நாம் எல்லோரும் ஜகாய் மாதா. ஒவ்வொரு ஜீவன் ஜகாய் மாதா. பிரபுபாதர் சொல்லுவார், ஹிரண்யகசிப்பு பெரிய ராட்சசன், நம்மளாம் குட்டி குட்டி ஹிரண்யகசிப்பு, குட்டி குட்டி ஹிரண்யகசிப்பு. நம்மளுக்கு அந்த அளவு சக்தி கிடையாது, ஆனா ஆசைகள் ஒன்றும் குறைச்சல் கிடையாது. அதே போல ஜகாய் மாதாய் கொடுத்த கருணை நமக்கு எல்லோருடைய இதயத்திலும் நம்பிக்கையை ஊட்டக்கூடிய ஒரு லீலை, நம்பிக்கையை ஊட்டக்கூடிய லீலை. ஒரே ஒரு முக்கியமான பாடம் ஜகாய் மாதாய் கேஸ்ல என்ன அப்படின்னா, அவர்கள் வைஷ்ணவ அபராதம் செய்யவில்லை. அஜாமிலன் கதையிலேயே என்ன சொல்லுவோம், வைஷ்ணவ அபராதம் பண்ணல. அப்போ புனித நாமத்தை சொன்ன உடனே அவருடைய பாவங்கள் நீங்கி போயிடுச்சு. அவர் மரணத்துல போது நாராயணான்னு கூப்பிட்டோன்னு விஷ்ணு தூதர்கள் வராங்க ஓடோடி. ஏன்னா அபராதங்கள் செய்யவில்லை. நாம ஏன் கஷ்டப்படுறோம் அப்படின்னா, நான் அபராதங்களை செய்தவர்கள். அதனால ஆனா ஜகாய் மாதாய் லீலையிலிருந்து என்ன புரிஞ்சுக்கிறோம்? பகவானுடைய கருணை காரணமற்ற கருணை, தகுதிகளை பார்ப்பதில்லை. சைத்தன்ய மகாபிரபு மகாவதான்யா, அவரே பெரிய வள்ளல், அவருக்கு ஒரு படி மேல இருக்கார் நித்யானந்த பிரபு. ஸோ இந்த சைத்தன்ய மகாபிரபு நித்யானந்த பிரபு 2 பேர்கிட்ட நாம புகலிடம் அடைந்தோம் என்றால் அவங்க என்ன சொல்றாங்க? நாம ஜபம் தான் பண்ண சொல்றாங்க. ஸோ அவருடைய வழித்தோன்றலாக நம்ம ஆன்மீக குரு இருக்கார். அவர் என்ன சொல்றார்? நாம ஜபம் பண்ணுங்க, 4 கட்டுப்பாட்டு விதிமுறைகளை காப்பாத்துங்க, இதுதான் சொல்றார். இதை சொல்லி நீங்க பகவான்கிட்ட போயிடலாம். அப்போ இந்த ஜகாய் மாதாய் நினைச்சோம் அப்படின்னா நம்ம கிட்ட இருக்கக்கூடிய தாழ்வு மனப்பான்மை நீங்கும். நீங்க பாருங்க, நம்ம நரோத்தம் தாஸ் டாக்கூர் என்ன சொல்ற, மோசமா பதிதா பிரபு நபைபேயாரா, என்னை விட ஒரு விழுந்த ஆத்மா கிடையாது,
அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்றார்? வியாகரத்துல பதிதானா ஹேது தவ அவதார. காம்பவுண்ட் அந்த நீ பதித்த பாவன், நீ விழுந்தவர்களை காப்பாற்றக்கூடியவன், நானோ மிக விழுந்தவன். மோசமா பதித்தா நாப்பாய்வே யாரா, என்னை விட விழுந்தவரை நீ கண்டுபிடிக்க முடியாது. அப்ப என்ன சொல்றாரு? அதான் என்னுடைய தகுதி. என்னுடைய தகுதி என்ன? நான் ரொம்ப விழுந்தவன், அதனால உங்களுடைய கருணைக்கு நான் பாத்திரம். இதுதான் நமக்கு கலியுகத்துல பகவான் கொடுத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய கருணை. நீ தகுதியோட வா அப்படின்னு ஒண்ணுமே நமக்கு சொல்லல. சர்வதர்மான் பரித்தியஜ்ய மாம் ஏக்கம் சரணம் பிரஜ அகம் துவாம் சர்வ பாப்பேபியோ மோக்ஷயிசாமி சொன்னவர் கிருஷ்ணர் 5000 வருஷம் முன்னாடி. ஆனா இங்க வந்து என்ன சொல்ற? நீ ஒன்றும் வேணாம்ப்பா, ஜஸ்ட் நாமத்தை எடுத்துக்கோ, அவ்வளவுதான். நான் உனக்கு இலவசமா எல்லாத்தையும் கொடுக்குறேன், பிரேமையை கொடுக்குறேன், நீ நாமத்தை மட்டும் ஜபம் பண்ணு. நாம ஜபம் என்ன பண்ணும்? சேதோர் தர்ப்பணமார்ஜனம், நம்ம இதயத்துல இருக்கக்கூடிய அழுக்கை எல்லாம் நீக்கி, இந்த போகவாஞ்சா அப்படின்னு சொன்னோம் இல்லையா, போகவாஞ்சா பௌதிக சுகங்களை அனுபவிக்க வேண்டும் அப்படிங்கிற ஆசை, அதை அப்படியே தொடச்சு எடுத்துரும் புனித நாமம். அதை நம்ம விடாம செய்யணும். செய்யும் போது என்ன பண்ணணும்? எந்திரத்தனமா செய்யக்கூடாது. நம்மகிட்ட ஒரு கலியுகத்தில் ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு. எந்திரத்தனமாக செய்யக்கூடாது. பகவானை மனசால நினைக்கணும், பகவானுடைய கருணையை நினைக்கணும், நமக்கு நம்ம விழுந்திருக்கக்கூடிய தன்மையை நினைக்கணும். பகவானுடைய நமக்கு திரும்பி தர வாய்ப்பை பகவான் கொடுத்திருக்கார். கிடைத்தற்கரிய மனித பிறவி கிடைத்திருக்கிறது. அதுவும் பாரத பூமியில பிறந்திருக்கோம். கிருஷ்ண பிரேமை நமக்கு இஸ்கான் இயக்கத்துல இணைஞ்சிட்டோம். அந்த அந்த நன்றி உணர்ச்சியோடு, அந்த எதிர்பார்ப்போடு பகவானுக்கு சந்தோஷத்தை கொடுப்பதற்காக நாம ஜபம் பண்ணணும். நாம ஜபம் பகவானுக்கு மகிழ்ச்சியை தருகிறது. அந்த உணர்வோடு நாம ஜபத்தை பண்ணணும். பண்ணினா கேரண்டியா நம்ம பகவான்கிட்ட போயிடுவோம். அப்போ இந்த ஜகாய் மதாய் லீலையில மறுபடியும் 2வது வாட்டி அங்கேயே போறாங்க 2 பேர். போனா என்ன பண்றாரு? மதாய் கையில இருக்கிற அந்த கல்லு பானை எடுத்து ஓங்கி நித்யானந்த பிரபு நெத்தியில அடிக்கிறார். அப்படியே ரத்தம் வழிய ஆரம்பிக்கிறது. அப்ப கூட நித்யானந்த பிரபு என்ன சொல்றார்? தயவு பண்ணி ஹரிநாமத்தை சொல்லுங்க, தயவு பண்ணி ஹரிநாமத்தை சொல்லுங்க, கெஞ்சுறார். கவலையே படல ரத்தம் வழிகிறத பத்தி. மாதாய் மறுபடியும் இன்னொரு பானை எடுத்துட்டு அவரை நெத்தியில் அடிக்க போறான். அப்போ ஜாகாய் மனசுல என்னமோ ஆயிடுச்சு. வேண்டாம் வேண்டாம், அவர் நல்லவரா தெரிகிறாரு, அவர் போய் ஏதுக்கு அடிக்கிற, நீ அடிக்காத அப்படின்னு போய் ஜாகாய் போய் தடுக்கிறான். இதுக்கு இடையில நியூஸ் சைத்தன்ய மகாபிரபு போயிடுச்சு. நித்தாய போய் அடிச்சுட்டாங்க, மதாய் அடிச்சுட்டான், நெத்தியிலிருந்து ரத்தம் வழியுது. உடனே மகாபிரபு அந்த இடத்துக்கு ஓடி வரார். வந்து பார்க்கிறார், நித்யானந்த பிரபு நெத்தியில ரத்தம் வர மாதிரி ஒருத்தன் அடிச்சிருக்கானா, சக்ரா சக்ரா அப்படிங்கிற தன்னை மறந்து போறார். சக்கரம் வருது, மகாவிஷ்ணு 4 கைகளோட சக்கரத்தை கையில் எடுத்து ரெடியா இருக்கார். நித்யானந்த பிரபு போய் கெஞ்சுறார், நல்லா பார்த்துக்கோங்க, நம்ம எப்படி பகவான்கிட்ட பக்தி பண்ணணும் அப்படின்னு. சைத்தன்ய மகாபிரபு, நித்யானந்த பிரபுடைய திருப்பாதங்களை நாம் எப்பொழுதும் பிடித்துக் கொள்ள வேண்டும். பிடிச்சுன்னா சைத்தன்ய மகாபிரபு நமக்கு பிரியமானவர் ஆயிடுவார் ஆட்டோமேட்டிக். நித்யானந்த பிரபுவுக்கு அவரை நாம வழங்கணும்னு அவருக்கு ஒன்றும் எதிர்பார்ப்பு கிடையாது. ஆனா சைத்தன்ய மகாபிரபு எதிர்பார்க்கிறார், நித்யானந்த பிரபு வழியா தான் என்கிட்ட வரணும் அப்படின்னு சொல்லி. ஸோ 2 பேரும் ஒரே ஈருடல் ஓர் ஈரு, ஒருத்தர் தான் 2 பேரும். ஆனா நமக்கு வழி நித்யானந்த பிரபு மூலமா. இன்னும் சொல்ல போனா ஸ்ரீமதி ராதாராணி, கிருஷ்ணருடைய அந்தரங்கமாக இருக்கக்கூடிய பக்தர்கள் எல்லோரும் ராதாராணியுடைய பொறுப்புல தான் இருக்காங்க. நித்திய சித்தர்களாக இருக்கட்டும், சாதனா சித்தர்களாக இருக்கட்டும், எல்லோரையும் கிருஷ்ணர்கிட்ட சேவைக்கு ஈடுபடுத்துபவர் ஸ்ரீமதி ராதாராணி. அந்த ஸ்ரீமதி ராதாராணி ஜீவாத்மாக்களை பலராமர் மூலமாகத்தான் ஏற்றுக்கொள்கிறார். பலராமர் தான் அவங்களை தூய்மைப்படுத்தி குரு, அந்த குரு தான் நித்யானந்த பிரபுவிட்டு ஆத்மாவை ஒப்படைக்கிறார். இந்த உறவை நாம புரிஞ்சுக்கணும். அந்த பலராமர் தான் நித்யானந்த பிரபு. எந்த பலராமரை நாம் ஒரிஜினல் குரு அப்படின்னு சொல்றோமோ, முதல் குரு, ஆதி குரு அப்படின்னு சொல்றோமோ, அவரே தான் நித்யானந்த பிரபு. சொல்றார் பகவான்கிட்ட, மறந்து போயிட்டீங்களா மகாபிரபு, நாம கெட்டவர்களை கொல்றதுக்காக வரல. அப்படி வந்தா இந்த உலகத்துல யாருமே மீதம் இருக்க மாட்டாங்க. இது கலியுகம். நாம மக்களை கொல்ல வரல, மக்களுக்குள்ள இருக்கக்கூடிய அசுர குணத்தை கொல்ல வந்திருக்கிறோம். தயவு பண்ணி கருணை கொடுங்க அப்படின்னு சொல்லும்போது ஒரு விஷயத்தை சேர்த்து சொல்றார். இதை பாருங்க, இந்த மாதாய் என்னை அடிக்க வந்தான் இல்லையா, ஜகாய் வந்து இல்ல அடிக்காதன்னு நான் காப்பாத்தினான். உடனே மகாபிரபுடைய மனசு அப்படி மாறுது. என்ன சொல்ற? ஓ, அப்ப ஜகாய்க்கு நான் கிருஷ்ண பிரேமையை தருகிறேன் அப்படின்னு சொன்ன உடனேயே கிருஷ்ண பிரேமை ஜகாய் கிட்ட உற்பத்தி ஆகுது. அப்படியே விழுந்து புரள்றார். கண்ணில் அருவியாக கண்ணீர் வருகிறது. ஆனந்தம், மயிர்கள் குத்திட்டு நிற்கின்றன, கண்கள் காது வார்த்தை தழுதழிக்கிறது, கண்ணில் நீர் பொழிகிறது, எல்லா விதமான விகாரங்களும் உண்டாருது. அதுக்கும் மேல பகவான் தன்னுடைய தாமரை பாதத்தை ஜகாயுடன் நெஞ்சில வைக்கிறார். அப்படியே ஆனந்தமா அந்த சதுர்புஜ ரூபத்தை பார்க்கிறார் ஜகாய்.
இதெல்லாம் பார்த்துட்டே இருக்கா மாதாய். மாதாய்க்கு மனமாற்றம். ஐயோ! ஜாகாய்க்கு கொடுத்த கருணை எனக்கும் கொடுக்கணும். இவ்வளவு நாள் ஏதோ குடிபோதை தான் ஆனந்தம்னு வாழ்ந்துட்டு இருந்தேன். ஆனா இது ஒரு ஆனந்தம் இருக்கா? இப்படி ஒரு உன்னதமான ஆனந்தம் இருக்கா? எனக்கு அது வேணும். எனக்கு உங்க கருணை வேணும் அப்படின்னு கதறும் பொழுது சைத்தன்ய மகாபிரபு உனக்கு நான் கருணையே தரமாட்டேன். ஏன்? என்னுடைய பக்தனுடைய நெற்றியில் அடிச்சு ரத்தம் வர வச்சு நீ. உனக்கு நான் கருணையை கொடுக்க மாட்டேன். திரும்ப திரும்ப சொல்றார். அப்போ கடைசியா சொல்றார் பகவான். இது பாருங்க கருணை. நித்யானந்த பிரபு உன்னை மன்னித்தால் ஒழிய உனக்கு என்னுடைய கருணை கிடைக்காது. உடனே மாதாய் போய் நித்யானந்த பிரபுகிட்ட போறார். நித்யானந்த பிரபு என்ன பண்றாரு? உடனே அப்படியே மாதாய் தூக்கி நெஞ்சோட தழுவி கொள்கிறார். உன்னை முழுமையாக நான் மன்னித்தேன் அப்படின்னு சொல்லி மகாபிரபுட்ட பிரார்த்திக்கிறார். தயவு பண்ணி இவருக்கு கிருஷ்ண பிரேமையை கொடுங்க. மகாபிரபு கிருஷ்ண பிரேமையை கொடுக்குறாரு. உண்மையில நித்யானந்த பிரபுவால கொடுக்க முடியும். இதெல்லாம் நம்ம மனசுல வச்சுக்கணும். நித்யானந்த பிரபுவால கிருஷ்ண பிரேமை கொடுக்க முடியாதுன்னு அர்த்தம் இல்லை. நித்யானந்த பிரபு மனசால எப்போ தீர்மானம் பண்ணாரோ அப்போ கொடுத்த மாதிரி தான். ஆனா அந்த மரியாதா வியதிக்கிரமா அவர் வச்சிருக்காரு. சைத்தன்ய மகாபிரபு தான் என்னுடைய தலைவர், நான் எதுவுமே செய்ய மாட்டேன், அவர் தான் செய்யணும். அந்த விதமாக சைத்தன்ய மகாபிரபுட்ட மன்றாடுகிறார். உடனே மாதாய்க்கும் கருணை தரப்படுகிறது. 2 பேரும் தூய பக்தர்களாறாங்க. அந்த 2 பேரும் அற்புதமான பிரார்த்தனைகளை வைக்கிறார்கள். அந்த பிரார்த்தனையிலிருந்து சிலதையாவது நான் படிக்கணும்னு ஆசைப்படுறேன். நம்மகிட்ட அவகாசம் ரொம்ப குறைவு தான். இருந்தால் கூட சில விஷயங்கள் நாம பேசியே ஆகணும். தயவு பண்ணி மன்னிச்சுக்கணும். கொஞ்சம் முன்ன பின்ன போனா கூட ஜாகாய் மாதாய் செய்த பிரார்த்தனைகளை நாம் செய்ய வேண்டும். நாம் எந்த விதத்திலும் குறைந்தவர்கள் அல்ல. ஜாகாய் மாதாவுடைய பிரார்த்தனைகள் 2 பேரும் பிரார்த்தனை பண்ண ஆரம்பிச்சோன்னா சரஸ்வதி தேவி அவர்கள் நாக்கில் வந்து அமர்க்கிறார். ஏன்? சைத்தன்ய மகாபிரபு சொல்றார், போ அவங்க நாக்கில் உட்காரு, அவங்களுக்கு பிரார்த்தனை பண்ண தெரியாது, நீ போய் அவங்களுக்கு உதவி பண்ணு. சரஸ்வதி வந்து நாக்கில் அமர்றாங்க. உடனே ஜாகாய் மாதாய் மகாபிரபுவையும் நித்யானந்த பிரபுவையும் சேர்த்தி பிரார்த்தனை பண்ணாங்க. ரொம்ப அருமையான பிரார்த்தனை. சைத்தன்ய மகாபிரபுவுக்கு அனைத்து புகழும், விஸ்வம்பரருக்கு அனைத்து புகழும், நித்யானந்த பிரபுவுக்கு அனைத்து புகழும். விஸ்வம்பரருக்கு பிரியமானவருக்கு நீங்க கவனிச்சு புரிஞ்சுக்கணும். 2 சொல்லுவேன். ஒன்னு சைத்தன்ய மகாபிரபுக்கு, இன்னொன்னு நித்யானந்த பிரபு. 2 அப்படி 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 பேர் 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 பேர். விஸ்வம்பரருக்கு அனைத்து புகழும். அடுத்தது விஸ்வம்பரருக்கு பிரியமானவருக்கு அனைத்து புகழும் நித்யானந்த பிரபுவுக்கு. பரமபுருஷருக்கு அனைத்து புகழும். ஆதி குருவுக்கு அனைத்து புகழும். அந்த ஆதி குரு யார்? புனித நாமத்தை பிரச்சாரம் செய்வதற்கு வந்த ஆதிகுரு. நித்யானந்த பிரபுவுக்கு அனைத்து புகழ்ச்சிகளும் உண்டாகட்டும். சைத்தன்ய மகாபிரபுவின் லட்சியத்தை நிறைவேற்றி வைப்பவருக்கு அனைத்து புகழும். ஜெகநாத் மிஸ்ராவுடைய மகனுக்கு அனைத்து புகழும். சைத்தன்ய மகாபிரபுவிடம் முழுமையாக சரணாகதி செய்த நித்யானந்த பிரபுவுக்கு அனைத்து புகழும். சச்சிமாதாவின் கருணை கூர்ந்த மகனுக்கு அனைத்து புகழும். சைத்தன்யரின் மிக பிரியமான நண்பர் நித்யானந்த பிரபுவுக்கு அனைத்து புகழும். ஒரு அரச குடும்பத்தின் புரோகிதருடைய மகளை திருமணம் செய்து கொண்ட அந்த தலைவருக்கு அனைத்து புகழும். கருணையின் வடிவமான நித்யானந்த பிரபுவுக்கு அனைத்து புகழும். ஓ பகவானே, உங்களுடைய ஆன்மீக செயல்பாடுகளுக்கு அனைத்து புகழும் உண்டாகும். வைஷ்ணவர்களின் அரசனாகிய நித்யானந்த பிரபுவுக்கு அனைத்து மங்களங்களும் உண்டாகும். சங்கு சக்கர கதா பத்மம் ஏந்திய அந்த பகவானுக்கு அனைத்து புகழும் உண்டாகும். அந்த அவதூத நித்யானந்தருக்கு, அந்த பரமபுருஷ பகவானிடமிருந்து எந்த வித்தியாசமும் இல்லாத அவதூத நித்யானந்தருக்கு அனைத்து புகழும். கௌரச்சந்திரருக்கு அனைத்து புகழும். அத்வைதாச்சாரியருடைய உயிரும் ஆத்மாவுமாக விளங்கக்கூடிய கௌரச்சந்திரருக்கு அனைத்து புகழும். 1000 தலைகள் கொண்ட நித்யானந்த பிரபுவுக்கு அனைத்து புகழும். கதாதரருடைய உயிரும் ஆத்மாவுமாகிய முராரியை அடக்கியவருக்கு அனைத்து புகழும். ஹரிதாசருக்கும் வாசுதேவருக்கும் நன்மையை செய்தவருக்கு அனைத்து புகழ். இது யார் அப்படின்னாக்கா ஹரிதாஸ் அப்படிங்கிறது ஹரிதாஸ் தாக்கூர், வாசுதேவர் அப்படிங்கிறது வாசுதேவ தத்தா, சைத்தன்ய மகாபிரபு. இந்த விதமாக உங்களுடைய இந்த அவதாரத்தின் மூலமாக பல பாவிகளுக்கு நீங்கள் விடுதலை கொடுத்திருக்கிறீர்கள். இந்த பிரபஞ்சத்தில் மொத்தமும் ஆச்சரியப்படக்கூடிய பல செயல்களை நீங்கள் செய்திருக்கிறீர்கள். ஆனால் இந்த எல்லாவற்றையும் மங்கச் செய்வது என்ன அப்படின்னா, எங்களுக்கு நீங்கள் கொடுத்திருக்கக்கூடிய இந்த கருணை. இந்த கருணையினால இதுவரைக்கும் நீங்க செய்த லீலைகள் எல்லாம் மங்கி போயிடுச்சு. எங்களுக்கு அஜாமிலனுக்கு நீங்க கருணையை கொடுத்தீங்க, அது கூட எங்களுடைய கருணைக்கு முன்னால அது மங்கி போயிடுச்சு. நாங்க மிகைப்படுத்தி சொல்லவில்லை, உண்மையை பேசுகிறோம். அஜாமிலன் உங்கள் கருணைக்கு இயல்பான பாத்திரம். ஏன் அப்படின்னா,
1,00,000 பிராமணர்களை கொன்றவர் கூட உங்கள் புனித நாமத்தை உச்சரித்தால் உடனடியாக பாவத்திலிருந்து விடுபடுகிறார். இது வேதங்களில் கூறப்பட்டிருக்கிறது. அஜாமிளன் உங்கள் நாமத்தை சொன்னார், அவர் விடுதலையானது பெரிய ஆச்சரியம் இல்லை. நீங்கள் இந்த அவதாரத்தின் மூலமாக வேதங்களில் சொன்ன வார்த்தைகளை உறுதிப்படுத்துகிறீர்கள். அதை போல விழுந்த ஆத்மாக்களை நீங்கள் விடுவிக்கவில்லை என்றால் வேதங்கள் பொய்யாகிவிடும். ஆனால் வேதங்களை நிரூபிப்பதற்காக நீங்கள் இதை செய்கிறீர்கள். ஆனால் எங்களுக்கு என்ன தகுதி? உங்களுக்கு மிக பிரியமானவரை நாங்கள் காயப்படுத்தினோம், ஆனாலும் எங்களுக்கு நீங்கள் விடுதலை அளித்தீர்கள். நாங்க எவ்வளவு மோசமானவங்கன்னு ஒரு நிமிஷம் சிந்திச்சு பாருங்க. அஜாமிளனுக்கும் எங்களுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு. என்ன வித்தியாசம்? அஜாமிளன் நாராயணருடைய புனித நாமத்தை சொன்னான். அதன் காரணமாக 4 விஷ்ணு தூதர்கள் வந்து அவனை விடுவித்தார்கள். அஜாமிளன் அவர்களை நேரில் பார்த்தான். ஆனா நாங்க நித்யானந்த பிரபுவுக்கு காயப்படுத்தினோம். அதன் விளைவு உங்களை நேர்ல பார்க்கிறோம். அவருக்கு தூதர்கள் வந்தாங்க, அவர் நாமத்தை சொன்னாங்க, தூதர் வந்தாங்க. நான் உங்க பிரியமான பக்தரை அடிச்சு காயப்படுத்தினோம். எனக்கு நீங்களே நேரடியா தரிசனம் கொடுக்கிறீங்க, தனியா இல்ல. உங்களுடைய ஆயுதங்கள் சாங்கோபாங்காஸ்திர பார்ஷதம், சாங்கோபாங்க அஸ்திர பார்ஷதம், உங்களுடைய சகாக்கள், உங்களுடைய ஆயுதங்கள், உங்களுடைய பின்பற்றுவோர் எல்லாரும் சேர்ந்து எனக்கு தரிசனம் கொடுக்குறீங்க. ஓ பகவானே, உங்களுடைய மகிமைகளை இதுவரைக்கும் நீங்க மறைச்சு வச்சிருந்தீங்க, ஆனா இனிமே மறைக்க முடியாது. ஏன்னா எங்களுக்கு நீங்க கருணை கொடுத்தீங்க இல்லையா? இனிமே உங்க மகிமை எப்படி மறைக்க முடியும்? ஜாகாய் மாதாய் அவங்க மாறி போனாங்களா? உலகமே இனிமே ஆச்சரியப்பட போகுது உங்களை பத்தி. இனிமே இதை மறைக்க முடியாது. வேத இலக்கியங்கள் இனிமே இன்னும் முழுமையாக ஏற்றுக்கொள்ளப்படும். பதித பாவன் பகவான் அதை வேதங்களை மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள். அனந்த சேஷர் உங்கள் புகழை இன்னும் உற்சாகத்தோடு பாடுவார். பாடினே இருக்கார் அனந்த சேஷர் 1000 தலைகளோடு. இனிமே இன்னும் உற்சாகமாக பாடுவார். உங்களுடைய மறைத்து வைக்கப்பட்டிருந்த உன்னத குணங்கள் இப்பொழுது வெளிப்பட்டு விட்டன. தகுதியற்ற பாவிகளுக்கும் நீங்கள் கருணை வழங்குவீர்கள் என்னும் தன்மை வெளிப்பட்டு விட்டது. இந்த மாதிரி பாடித்தே போறாங்க. இன்னும் 2 பக்கம் இருக்கு, நான் இதோடு நிறைவு செய்கிறேன். அப்போ இந்த மாதிரி நித்யானந்த பிரபுவும் சைத்தன்ய மகாபிரபுவும் மக்களுக்கு கருணையை வாரி வழங்குறாங்க. அடுத்ததாக சைத்தன்ய மகாபிரபு நகர் சங்கீர்த்தனத்தை வெளியில கொண்டு வராங்க. இந்த நகர் சங்கீர்த்தனமே நித்யானந்த பிரபுவுடைய வடிவம் தான். மக்களுக்கு கருணை தரக்கூடிய எல்லாமே நித்யானந்த பிரபுடைய வடிவம் தான். அப்போ சங்கீர்த்தனம் அப்படிங்கிறது நித்யானந்த பிரபு. நம்ம சொல்லுவோம் மிருதங்கத்தை பார்த்து என்ன சொல்லுவோம்? நித்யானந்த பிரபு அப்படின்னு சொல்லுவோம். பலராமர் நித்யானந்த பிரபுன்னு சொல்லுவோம். ஸோ இந்த விதமாக நித்யானந்த பிரபு வங்காள தேசத்தை பார்த்துக்க சொல்றார். மகாபிரபு ஜெகநாத் பூரிக்கு போறார். அதற்கு பிற்பாடு நித்யானந்த பிரபு மிக மிக தாராளமாக தன்னுடைய கருணைகளை வழங்குகிறார். ஜானவா வசுதா 2 பேரையும் திருமணம் செய்து கொள்கிறார். திருமண வாழ்க்கையை நடத்துகிறார். தகுதியற்றவர்களுக்கெல்லாம் கருணை கூட. ஒரு திருடன், கொள்ளைக்காரன், இவரை கொலை பண்ணி இவருடைய நகைகளை அடிச்சுட்டு போனோம் அப்படின்னு அந்த கொள்ளைக்கும் கூட்டத்துக்கும் மொத்தத்துக்குமே கருணை கொடுத்து பக்தர்களாக மாற்றுகிறார். இந்த மாதிரி அற்புதமான பல லீலைகளை செய்கிறார். சைத்தன்ய மகாபிரபுவும் நித்யானந்த பிரபுவும் பரமபுருஷ பகவானே தான் 2 வடிவங்களில் தோன்றுகிறார்கள். இதை சைத்தன்ய சரிதாமிர்தத்தில் ஒரே ஒரு ஸ்லோகத்தை மட்டும் படிச்சுட்டு நான் நிறைவு செய்கிறேன். சைத்தன்ய சரிதாமிர்தத்துல நித்யானந்த பிரபு பற்றி ஒரு அத்தியாயமே இருக்கு. ஆனா அதுக்குள்ள நான் போகல. ஆரம்பத்துல முதல் சில ஸ்லோகங்கள் மூலமாக சைத்தன்ய மகாபிரபுவையும் நித்யானந்த அந்த பஞ்ச தத்துவங்களை பற்றியும் கிருஷ்ணதாஸ் கவிராஜ் கோஸ்வாமி பாடுறார். அதுல நான் நித்யானந்த பிரபு பற்றின ஸ்லோகத்தை மட்டும் நான் உங்களுக்கு சிறிது விளக்குகிறேன். சங்கர்ஷண காரண தோயசாயி கர்ப்போதசாயி ச பயோப்திஷாயி சேஷஸ்ட யஷ்யாம்ச கலாச நித்யா நந்தாக்கிய ராம சரணம் மமாஸ்து. நித்யானந்த ராமர் என்னுடைய தியானத்திற்கு உரிய பொருளாகிறார். சங்கர்ஷணர், சேஷநாகம் மற்றும் விஷ்ணுக்கள், காரண உதகத்தில், கர்ப்போதகத்தில், பார்க்கடலில் படுத்திருக்கக்கூடிய விஷ்ணு அனைவருமே இவருடைய விரிவங்கங்களின் விரிவங்கங்கள். மாயாதீத்தே வியாபி வைகுண்டலோகே பூர்ணேஸ்வரியே ஸ்ரீ சதுர்வியூக மத்தியே ரூபம் யசோத்பாதி சங்கர்ஷணாக்கியம் தம் ஸ்ரீ நித்யானந்த ராமம் பிரபத்யே. அந்த நித்யானந்த ராமருடைய திருப்பாதங்களுக்கு நான் நமஸ்காரம் செய்கிறேன். அவர் சங்கர்ஷணர் என்று அறியப்படுகிறார். எதுல? வாசுதேவ, சங்கர்ஷண, பிரத்யும்ன, அனிருத்த, அந்த 4க்குள்ள சங்கர்ஷணர்ங்கிறது நித்யானந்த ராமர், வாசுதேவன்கிறது சைத்தன்ய மகாபிரபு. அவர்கள் முழு மகிமைகளோடு வைகுண்ட லோகத்தில் இருக்கிறார்கள். இங்கு சைத்தன்ய மகாபிரபுவாக, நித்யானந்த பிரபுவாக தோன்றியிருக்கிறார்கள்.
எந்த நித்யானந்த ராமருடைய விரிவங்கமாக காரணோதக சாயி விஷ்ணு காரணக்கடலில் படுத்திருக்கிறாரோ அந்த நித்யானந்த ராமருக்கு என்னுடைய நமஸ்காரம். கர்ப்போதக சாயி அவருடைய விரிவங்கத்தின் விரிவங்கம் அந்த நித்யானந்த பிரபுவுக்கு என்னுடைய நமஸ்காரம். க்ஷீரோதக சாயி அனைவருக்கும் பரமாத்மாவாக இதயத்தில் விளங்கக்கூடியவர், பிரபஞ்சங்களை ரட்சிக்கக்கூடியவர். அவர் யார் அப்படின்னா நித்யானந்த பிரபுவின் விரிவங்கத்தின் விரிவங்கத்தின் விரிவங்கம். சேஷநாகம் அந்த விரிவங்கத்தின் மற்றொரு விரிவங்கம். இந்த விதமாக பரமபுருஷராகிய நித்யானந்த பிரபுவுக்கு என்னுடைய வணக்கங்கள் அப்படின்னு சொல்லி பிரார்த்திக்கிறார். இதுக்கு முன்னாடி கிருஷ்ணர் பலராமர் அந்த இது பாருங்க, ரொம்ப அருமையான ஒரு விளக்கம். வந்தே குருன் ஈஷ பக்தான் ஈஷாம் ஈஷாவதாரகான் தத் பிரகாஷாம்ச தச்சக்தி கிருஷ்ண சைத்தன்ய சம்யக்கம். இந்த ஸ்லோகத்துல பஞ்ச தத்துவங்களை மறுபடியும் வேறு விதமாக விளக்குகிறார். பஞ்ச தத்துவங்கள் யாரு அப்படின்னு இது பாருங்க. வந்தே ஸ்ரீ கிருஷ்ண சைத்தன்யா. நீங்க திருப்பி சொல்றீங்களா? இந்த ஒரு சின்ன ஸ்லோகம் தான், சுலபமா சொல்லலாம், எல்லாருமே சொல்லலாம். வந்தே ஸ்ரீ கிருஷ்ண சைத்தன்யா நித்யானந்தௌ சஹோதிதௌ கௌடோதயே புஷ்பவந்தௌ சித்ரௌ சந்தௌ தமோனுதௌ. இதன் பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா, சூரிய சந்திரர்கள் ஒரே சமயத்தில் உதித்ததை போல கிருஷ்ண சைத்தன்யரும் நித்யானந்தரும் தோன்றி இருக்கிறார்கள். அவர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நமஸ்காரங்கள். அவர்கள் கௌட தேசத்தில் கிழக்கில் தான் இருக்கு, பாரதத்துக்கே கிழக்க தான் இருக்கு கௌட தேசம். அந்த கௌட தேசத்தில் தோன்றி அறியாமையின் இருளை நீக்கி அனைவருக்கும் தங்களுடைய கருணையை வழங்குகிறார்கள். இது கிருஷ்ணதாஸ் கவிராஜ் கோஸ்வாமியுடைய விளக்கம். இன்னும் நம்ம பார்க்க போனோம் அப்படின்னா ஒரு முழு அத்தியாயம் நித்யானந்த பிரபு பற்றிய விளக்கங்கள் சொல்லப்பட்டிருக்கு. அது நம்ம இன்னொரு சந்தர்ப்பத்தில் வேணா பார்க்கலாம். கலந்து கொண்ட பக்தர்கள் எல்லோருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. நித்யானந்த பிரபுவை பற்றி மகிமைப்படுத்துவதற்கு எனக்கு சந்தர்ப்பத்தை கொடுத்தீங்க. நம்ம 10ஆம் தேதி நித்யானந்த திரையோதசி கோவில்ல சாயங்காலம் அபிஷேகம் இருக்கும் அப்படின்னு போட்டிருக்காங்க. எவ்வளவு பேரால முடியுமோ கட்டாயமா கோவில கலந்துக்கோங்க. அப்படி இல்லாட்டி கூட வீட்டில இருந்து எவ்வளவு மாலைகள் நாமஜபம் பண்ண முடியுமோ அதை நாம் பஞ்ச தத்துவத்திற்கு அர்ப்பணமாக நாம் எல்லோரும் செய்யலாம். பகவானுடைய கருணை எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொள்கிறேன். நித்யானந்த பிரபுடைய கருணை ஜாகாய் மாதாய்க்கு அவங்க கருணை கொடுத்தாங்க. அதை நாம் நினைவு கூறுவதன் மூலமாக நம்முடைய இதயம் தூய்மைப்படும். சொல்றார், ஜாகாய் மாதாய் மேல பொறாமப்படாதீங்க, அவங்களுக்கு பகவான் கொடுத்த கருணையை பார்த்து சந்தோஷப்படுங்க. அப்படி நீங்கள் மனசால சந்தோஷப்பட்டீங்கன்னா உங்களுக்கு பகவானுடைய கருணை நிச்சயமா. முக்கியமா வைஷ்ணவர்களை பொறுத்த வரைக்கும் பொறாமை குணம் இல்லாமல் மற்ற வைஷ்ணவர்களுக்கு கிடைக்கக்கூடிய கருணையை பார்த்து நாம் சந்தோஷப்படணும். ஒரு மொத்த அத்தியாயம் ஜாகாய் மதாய் பகவானுடைய கருணை பெற்ற பிறகு எப்படி மாறி போனாங்க அப்படிங்கிறத பத்தி நம்ம கண்ணில் தண்ணி வந்துடும். அந்த விதமாக ஜாகாய் மாதாய் வருத்தப்படுறாங்க. இன்னும் சொல்லப்போனா மாதாய் ரொம்ப வருத்தப்படுறாங்க. எப்பேற்பட்ட அபராதங்களை நான் பண்ணியிருக்கேன் பகவானுக்கு, எனக்கு எப்படி நான் அதுலேருந்து விடுபட போறேன். அவர் பாவத்துக்கு பயப்படல, ஐயோ நான் இந்த மாதிரி ஒரு அபராதத்தை பண்ணிட்டேனே அப்படின்னு அவர் கவலைப்படார். அதெல்லாம்